இருக்கீங்க? எல்லாருக்கும் Hello, Miss. Hello, Back to hi. Candy, Miss. Back to Candy. Suvi, how are you, Suvi? JV? JV இங்க? JV JV இந்த மாதிரி இருக்கு. இருக்காங்க. JV, how are you, JV? Hi, madam. Hi, Miss. Hello, நீங்க JV here. இது JV எனக்கு வாங்கி கொடுத்தா. So, பாரா yes, It's a பாருடா. nice cup, nice. பாருடா. ரதி சொன்னதாண்டா அவன் வந்து கேட்டா, JV. It's a nice cup, Miss. எனக்கு Coffee. Coffee குடிக்க சொல்லி கொடுத்திருக்கா மிஸ். பால் குடிக்க சொல்லி காஃபி இல்ல. ஓ அல்தா ஜோன் ஆமா. பால் குடிப்பேன்டா போடா. So this is for JV. JV இனிமே இதான் நான் குடிப்பேன் சரியா? 6 o'clock கிளாஸ்லயும் நான் குடிச்சேன். அப்ப சொல்லல. நீ வரவே இல்லையடா. ரதீஷ் நான் சும்மா வந்து எட்டி பார்த்துட்டு நீ என்ன எட்டி பார்த்துட்டு போற? So how was your holidays? going எல்லாரும் miss ஹாப்பியா like இருந்தீங்களா? little boring. எல்லாரும் ஹாப்பியா இருந்தீங்களா? 2 நாள் கிளாஸ் இல்ல, சந்தோஷமா இருப்போம், மனசுல தொல்லை இல்ல. not like that. Not like that. படிச்சது கொஞ்சம் புத்தி போன மாதிரி இருந்துச்சு மிஸ். கிளாஸ் 2 நாள் இல்லாது. Really? அப்படியா? கொஞ்சம் லைட்டா மிஸ். நீங்க அதுக்கு திரும்ப எடுத்து பார்க்கணும். நோட்ஸ் போய் நாங்க இந்த 6 டென்சஸ் படிச்சாச்சு. 7 டென்ஸ் படிக்கக்குள்ள விடுபட்டிருக்கிறதுகள் திரும்ப உங்களுக்கு ஞாபகம் வந்துரும், பயப்பட தேவையில்ல. பீட்டர் விஜயகாந்த் இருக்காரா? விஜயகாந்த் இருக்கேன் மிஸ். வந்துட்டீங்களா? ரெக்கார்டிங் கிடைச்சிச்சா விஜயகாந்த்? இன்னைக்கு தான் ரெக்கார்டிங்ஸ் போட்டாங்க போல. நான் காலையில இருந்து கால் பண்ணி போட்டாங்க. எனக்கு வாட்ஸ்அப்ல என்னமோ பிரச்சனை ஒண்ணு, அப்புறம் நான் திருப்பி போட சொன்னேன். போடுறேன். நாங்க திரும்ப போட சொன்னீங்களா? பாத்துட்டேன். பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். நீங்க வரல, கடைசி நாள் நீங்க வரல, அதனால லீவ் கொடுத்ததும் உங்களுக்கு தெரியாது தானே விஜயகாந்த்? மிஸ் மெசேஜ் போட்டிருந்தீங்க பார்த்தேன். சுவி சத்தம் இல்லாம இருக்காரு. ஏ உங்களை பார்க்கலையோ? சுவி என்ன காணல போல. சுவியை நான் போய் பார்த்துட்டே போயிட்டேன்டா. சொல்லவே இல்ல, வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லல. சாவி பேசாம இருக்காரா? சுவியை நான் மீட் பண்ணிட்டே போனேன். சுவி ஜேவி சுவி நான் போய் மீட் பண்ணேன். எங்க தெரியுமா? சுவி என்ன இருந்தாரு? பரட்னோச்சி. 2-3 முறை கால், நான் சொல்லாம ஓடிடுவோன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் கால் பண்றாரு, மிஸ் எங்க இருக்கீங்கன்னு. அப்புறம் வந்தாரு. நான் தான் டிரைவ் பண்ணிட்டு போனேன். என் ஹஸ்பண்ட் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. ஹஸ்பண்ட பார்த்துட்டு பயந்துட்டார். சுவி பயந்து பேசுறாரு. நான் என்ன சுவின்றேன். பேசாம அப்படி நிக்கிறாரு. ஆளை காணல, போயிட்டு வரும். அது ஆளை காணோம் மிஸ். அவரு இருக்காரு கிளாஸ்க்குள்ளே வரலையே உங்களை கண்டுட்டு. இருக்காரு. பயந்துட்டாரோ? நேர்ல கண்டு பயந்துருப்பாரோ? ஏன்னா அதுதானே மிஸ். அப்புறம் மெசேஜ் போடுறாரு, நான் உங்களை என்னென்னமோ பொங்கிச்சுமே சொல்லல அப்படின்னு. ஏன்னா ஹஸ்பண்ட் பக்கத்துல பிள்ளைகள் எல்லாம் கண்டோன்னு பயந்துட்டார் அவர். நான் போய் பக்கத்துல அவர் வந்து கால் பண்றேன். நான் கண்டுட்டேன், இப்படி தூரத்துல போன கண்டுட்டு ஹஸ்பண்ட் சொன்னேன் அவராத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கிட்டத்துல நிப்பாட்ட வரைக்கும் அவருக்கு தெரியாது. ஹஸ்பண்ட் நினைச்சிருப்பாரு, நீங்க தானடா அந்த 10 மணி கிளாஸ். அந்த 10 மணி கிளாஸ்ல நிறைய பேர் ஹஸ்பண்ட் கண்டுட்டாரு. மேஜரை கண்டாரு, ஜேவிய கண்டாரு. ஹரிஷும் வந்தானா? ஹரிஷ் வரல, இவன் வந்தான். நான் போய் ஆஸ்திரேலியா 2 விலங்கல என்ன சொன்னீங்க? ஒன்னும் சொல்லல. சுவி நல்லா இருக்கீங்களா? சுவி பயந்து கிளாஸுக்குள்ளே கவரேஜ்லாம் இருக்கு. கவரேஜ் பிரச்சனை என்ன கவரேஜ் பிரச்சனை என்ன? நேர்ல கண்டோனே கவரேஜ் பிரச்சனை சுவிக்கு. நேர்ல கண்டோட ஓகே ஐ டெல் யூ அந்த தலைவர் சீன் தானே அவன் சொல்றேன். பிறகு மெசேஜ் போடுறாரு எனக்கு. நான் கிட்ட எப்படி சுவி உங்களோட படிப்பு எல்லாம் போகுதுன்னு பேசாம இருந்துட்டு பிறகு எனக்கு மெசேஜ் போடுறாரு, ஹவு டு ஐ டெல் யூ போட சொல்லத்தான் போனாராம். ஹஸ்பண்ட கண்டு பயந்துட்டாரு. என்ன சுவி நடந்தது? சுவி பயந்துட்டாரு.
நான் 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 தான் வாரேன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. மிஸ்டர் ஃபேமிலியை பார்த்து பயன்படுத்தும். என்ன வாகனத்தை பார்த்து Excuse பயப்படுறாரு. me, madam. ஹலோ Hello. நகுலா, எஸ் Hello. நகுலா. ஹலோ, எஸ் Excuse me, madam. எஸ். Wish you a happy new year, all of Thank you. you. Thank you. Wish you the same. என்ன மேடம்? Thank you and wish you the same. Thank you, thank you. கிளாஸ் தொடங்கினதுக்கே நான் இன்னைக்கு தான் இது ஓன் பண்ணி இருக்கிறேன். இன்னைக்கு தான் உங்களோட பேசி இருக்கிறேன். உங்களோட Very கிளாஸ் good. எல்லாம் சூப்பரா போகுது. எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. எனக்கு நல்ல பிரயோசனமா இருக்கு மேடம். Good, good. பட் எனக்கு அந்த 25 பட்சோட எனக்கு கொஞ்சம் கிளாஸ் கண்டினியூ பண்ணிடலாம போயிட்டுது. ஸோ அதால இனி ஒருக்கா 27 பட்சோட ஜாயின் பண்ணி விட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமெண்டு ஆபீஸுக்கு நாளைக்கு கேக்குறேன். நாளையில இருந்து ஆபீஸ்ல ஆட்கள் இருப்பாங்க. அவங்களோட நீங்க ஒர்க்கா கால் பண்ணி சொன்னீங்கன்னு சொன்னா ஆட் பண்ணுவாங்க. மிஸ் சொன்னாங்கன்னு சொல்லுங்க, அவங்க ஆட் பண்ணி விடுவாங்க. சரிங்க ஓகே. சரிங்க. அபிராமின்னு ஒரு கேர்ள் ஓகே, நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான, அதுவும் எனக்கு நான் ஒரு பிளைண்ட் என்றபடியாம எனக்கு இந்த நீங்க இப்படி ஆன்லைன்ல செய்யறது சரியான யூஸ்ஃபுல்லா இருக்கு. நல்ல ஹாப்பியா இருக்கு. சோ தேங்க்யூ. சோ ஹாப்பி. தேங்க்யூ நகுலா, தேங்க்யூ. நான் அப்ப உங்களுக்கு ஏதாவது புரியணும் அப்படின்னு சொன்னா சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு எழுத இயலாது தானே? அப்ப நீங்க காதுல இல்ல நான் பிரெயில்ல நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவேன், பிரச்சனை இல்ல. எங்களுக்கு அந்த பிரெயில் சிஸ்டம் இருக்குதானே, பிரெயில் டாட்ஸ் எடுத்து அதுல எழுதிடுவீங்களா? அதுல நோட் பண்ணுவேன். நான் உங்களோட டியூட் எல்லாம் எனக்கு ஒருக்கா கண்டினியூவா எடுத்துட்டு நான் அதை பிரெயில் பிரிண்ட் எடுத்துட்டேன்னா எனக்கு ஹெல்ப்பா இருக்கு. நான் அதை கதைச்சிருக்கேன். ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில அந்த ஃபெசிலிட்டிஸ் செய்து கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஐயோ, நான் அவங்களோட நகுலா நீங்க சொல்லிதான் நான் அதை செய்து தந்துட்டே போயிருக்கேன். ஐயோ நகுலா அப்படியா? முந்தா நாள் போய் இன்றைக்கு தான் வரேன். ஐயோ, நானும் ஜெஃப்னாலதான் நின்னேன். வவுனியா தான் ஒர்க் பண்றேன். நான் இப்ப இன்னைக்கு வந்துட்டேன் வவுனியாக்கு. இந்த 5 டேஸும் ஜெஃப்னாலதான் நின்றேன். ஐயோ, கிளாஸ்ல நான் ஜெஃப்னா நீங்க சொல்லிதான் அதான் கன்சிடர் பண்ணிடு. அதான் சாரி. இன்னொரு தடவை சந்திப்பேன். திரும்ப நான் ஏதாவது சொல்லணுமா இருந்தா உங்களுக்கு நான் சொல்றது புரியல. இல்ல மேடம், நான் இந்த 27 பட்சோட ஜாயின் பண்ணா எனக்கு ஓகேயா இருக்கும். அந்த 27 பட்சோடயே நான் ஸ்போக்கன் எல்லாத்தையுமே கண்டினியூ பண்றேன். சரி நகுலா, எனக்கு டக்குன்னு சொல்லுங்க. சரியா? திரும்ப சொல்லணுமா, அது நோட்ஸ் அனுப்பணும், எதா இருந்தாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு சேர்த்தேன். சரியா? சரி. எனக்கு அந்த ஆடியோவும் பாப்போம். ஆடியோவை அதை கொஞ்சம் ரெக்கார்டிங்க நான் சேவ் பண்ற மாதிரி எடுத்துக்கொண்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இடையில போட்டு கேட்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் யோசிக்கிறேன். பாப்போம். ஓகே. நீங்க அதுக்கேத்த மாதிரி அதை அப்படி உங்களுக்கு சேவ் பண்ணிக்கொள்ளாட்டி இந்த ஜான் அதை கொஞ்சம் செஞ்சு கொடுக்கல. இவங்க ஜோனா அந்த நல்லா கழிச்சிட்டு இருப்பாரு என்ன போன்ல, என்ன இதுல ரதீஷ் 2 பேர் இருக்கா. ரதீஷ் அண்ட் ஜான் செஞ்சு கொடுங்கடா கொஞ்சம். ரதீஷ் நல்லா கதைப்பா. ஜோன் என்னோட கண்டக்ட் பண்ணி விடுங்க. ஜோன்ட போன் நம்பர் ரதீஷ் 2 பேர் யாராவது ஒரு ஆள் அதை கொஞ்சம் டவுன்லோட் பண்ணிட்டு பாருங்கடா ப்ளீஸ். என்னது எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. சரி நகுலா, நீங்க உங்களுடைய நம்பரை போட்டு வைங்க. நம்பர் சொல்லுங்க. ஓகே, என்ன நோட் 77 நோட் பண்ணுங்கடா. 926 4386. ஹலோ. நோட் பண்றாங்க நகுலா. சரி. அதுக்கெல்லாம் 926 4386 எல்லா நம்பருமே இதான். வாட்ஸ்அப், வைபர் எல்லாமே இந்த நம்பர் தான். ரதீஷ் நோட் பண்ணியாடா? ஓகே மிஸ். எஸ், ஐ நோட் இட் டவுன். நோட் பண்ணிட்டுடா. டவுன்லோட் பண்ணிட்டு மெயில் பண்ணுங்க, அனுப்பி விடுங்க. அனுப்பிட்டு கால் பண்ணி சொல்லுங்க. ஓகே மிஸ். தேங்க் யூ சோ மச். நான் நெடுகளுமே இதுக்கு வர மாட்டேன் மேடம். ஆனா உங்களோட கிளாஸ் கண்டினியூ பண்ணுவேன். ஓகே நகுலா, thank you so much. அது டிஸ்டர்பன்ஸா இருக்குமா? அத ஸ்பீக்கர் ஆன் பண்ணா அடுத்து வெளி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வந்துரும். அதால நான் ஆன் பண்றேன். இல்ல நோ ப்ராப்ளம். ஓகே you can continue. Okay, thank you so much. கால் பண்ணுங்க. ஓகே. Sure. Okay, thank you. Bye.
ஓகே ஓகே பாய். அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். பலகாரம்லாம் சுடலையாடா ரதீஷ்? உங்க வீட்டுல பலகாரம் சுடலையாடா? சுட்டாங்க மிஸ். சுட்டு நீ தனியா சாப்பிட்ட? பலகாரம் போட்டோ மட்டும் தான் அனுப்பலாம் மிஸ். இல்ல உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன், பார்சல் அனுப்போம் மிஸ். அனுப்புடா. நீங்க ஜஃப்னா போயிட்டீங்க தானே, அதனால அனுப்பிவிடலாம் போயிருச்சு. இல்லாட்டி அனுப்பிட் பண்ணி கொரியர்ல வரும் பாருங்க, கொரியர்ல வரும் பாருங்க மிஸ். அனுப்பு அனுப்பு. மிஸ் என்ன கவரேஜ் இல்லாம இருக்கு மிஸ். 10 மணிக்கு அப்புறம் கிடைக்கும். ஓகே சுவை, we'll meet 10 o'clock. ஓகே ஓகே. சுட்ட மிஸ் முடிஞ்சது பலகாரம். வாசுகி, வாசுகி, thank you for the lovely sweets and everything. Okay miss, okay. Okay. Vasugi, thank you so much, Vasugi. Okay, miss. Welcome. Javi, yes, thank you so much for everything that you have done for me. வேலை பழுவுல என்ன ஓடி வந்து பார்த்துட்டு எல்லாம் செய்து கொடுத்துட்டு ஓடிட்டா. Thank you so much. அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு உங்களுக்கு நல்லா பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல சொன்னார். யாரு? Yes. Okay, thank you. Thank you நான் அவட்ட சொல்லிடுறேன், சொல்றேன். அவள் ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருப்பாள். Okay, miss ரவலிங்கல்லா. ஓ சார் 5:45 வாசுகி வார நேரம் அதெல்லாம் லேட். நான் 6 கவுண்ட் பண்ணி பார்த்தேன், நான் காணல. அப்ப நான் அப்பதான் வந்து டக்குன்னு குளிச்சுட்டு ஓடி வந்து ஏன்னா சரியான டயர்ட் ஆயிருச்சு. நானே ஃபுல்லா டிரைவ் பண்ணாலும் எனக்கு முடியல. தம்புள்ள தாண்டினதுக்கு பிறகு நான் சொன்னேன் ஹஸ்பண்ட், எனக்கு தூங்கி விழுகிறேன், ஜீப் என்கிட்ட போகுது. டக்குன்னு அவர் குளிச்சுட்டு சொன்னா நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் வந்த உடனே அப்ப நான் கொஞ்சம் தூங்குனேன். ஒரு half an hour நான் தூங்கிட்டு அதுக்கப்புறம் எழும்பிட்டேன். அதனால கொஞ்சம் ஓகே, தரான் டயர்டா போயிடுச்சு. அந்த நேற்று அங்க வந்ததுல மிஸ் கொஞ்சம் அழகாயிட்டீங்க. அசிங்கமாயிட்டேன், டயர்ட். இப்படியான பொய்கள் எல்லாம் சொல்லாதீங்க. போய் தானே பாரு, முகம் எல்லாம் வீணாயிட்டு தான் வந்திருக்கு. இந்த பிம்பிள் எல்லாம் இந்த உங்களோட ஊருக்கு வந்து இந்த பிம்பிள் எல்லாம் வந்துட்டு யாழ்ப்பாணத்துல ஒரு பிம்பிள் வேற வாங்கிட்டு வந்து பயங்கர ஹீட். ஆனா கொஞ்சம் நாங்க வந்து கொஞ்சம் சேஞ்சா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு சூடு இல்ல. ஓகே, தேங்க்யூ வாசுகி, தேங்க்யூ சோ மச். ரெக்கார்டிங்க போடுங்க. ஆமா பாஸ் பர்ஃபெக்ட்டும் வந்துருவீங்க. அதான் யோசிச்சேன் வாசுகி மிஸ் ரெக்கார்டிங் போடுறீங்களா மிஸ்? ரெக்கார்டிங் போட்டீங்களா? இன்னும் போடல சுவி. பாத்தீங்களா, நான் சொன்னா மட்டும் கேட்காது. நீ சொன்னா கேட்டுச்சுடா, அத கேட்டுட்டு தான் போட போனேன். இந்த சிரி போலீஸ் வந்து முந்திருச்சு. சிரி போலீஸ் அந்த நம்பர் நோட் பண்ணி மிஸ் மீட் பண்ணீங்களோ? இல்லப்பா, நமக்கு எதுக்கு நம்பர்லாம் நோட் பண்றது? போலீஸ் மிஸ் மஞ்சுளா மிஸ் எல்லாம் மீட் பண்ணீங்களா? மஞ்சுளா, ஐயோ ரெக்கார்டிங் வேற போட்டாங்க. எவ்ரிவன் ஓகே சுவி, உங்களுக்கு ஏதோ வேலை இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, போயிட்டு 10 மணிக்கு வந்தா போதும். சரியா? இப்ப போங்கன்றாங்க. ஓகே இப்ப போங்க. சரியா? ஜெவி, thank you so much ஜெவி for everything. அந்த ஜெவி நல்லா கேசரி செய்தப்பா. ரதீஷ் நல்ல கேசரி கிண்டாடா ஜெவி, வாங்கி சாப்பிடு. ஐயா அப்படியா மிஸ்? சரி அனுப்புவாளா இருக்கும், கூப்பிடுங்க, அனுப்புவா. என்ன ஜெவி, நானும் ஜெவி எவ்வளவு என்னெல்லாம் செஞ்சோம். ஓடி வந்துட்டா என்ன பாக்குறதுக்கு. ஜெவி இல்ல போல. ஜெவி இருக்கிறா சோ பட் ஜெவி என்னாச்சு சோம் இல்லையா? ஓகே, நம்மளுக்கு கொஞ்சம் ஓகே நோ ப்ராப்ளம், வில் டாக் லேட்டர். ஓகே ஜெவி, டேக் கேர், பை பை. நீங்க இருங்க, நீங்க உட்கார்ந்து. உன்னோட பேச வந்தோடனே அந்த பிள்ளைக்கு தலைவலி வந்துச்சுடா. உனக்கு காட்டுறதுக்கு 2-3 போட்டோ எடுத்தாவ, அத வாங்கி பாரு. சரியா ரதீஷ்? அப்புறம் சொல்லி வாங்கி பாருடா. அப்படியா மிஸ்? பாப்பா மிஸ், அப்ப அனுப்ப சொல்லி பாப்பா. பார்த்து உனக்கு பொறாமையா இருக்கும். ஆனா ஜான் நீ வாங்கி பாருடா அந்த போட்டோவை அவட்ட ஜேவி கிட்ட.
எப்படி 2 பேரும் இருப்பீங்க அந்த போட்டோல? உங்களுக்கு எல்லாம் பொறாம வரும், இவனுக்கு நல்ல பொறாம வரும். எனக்கு அவளை பொறாம இருக்கா மிஸ்? உனக்கு அவ்வளவு பொறாம வராதா? இல்ல மிஸ். உனக்கு பொறாம இருந்தானேடா. எனக்கு ஒரு மிஸ், ஆனா நானும் உங்களோட பிடிப்பேன் அந்த போட்டோ. நீ என்னையோட பிடிக்க போறியா? சரி வா வா, அதுல என்ன? வருவேன் மிஸ். வா வா, கேசரி கிண்டிட்டு வா. ஆனா சும்மா இருக்கக்கூடாது. கேசரி எடுத்துட்டு வருவேன் மிஸ். கேசரி எடுத்துட்டு வா. Present perfect போடுங்க. Present perfect. சின்ன பிள்ளைகள் நிறைய படிக்கிறாங்க. அந்த என்னை வந்து பார்த்த எல்லாருமே அவனோட பிள்ளைகள் நல்லா அந்த படிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற. அந்த வாசுகிட பிள்ளைகள், இந்த சிவகாமின்னு இருக்கு அவட பிள்ளை மகன் எல்லாம் அவங்க படிக்கிறாங்களா இந்த டென்சஸ் எல்லாம்டா நல்லா. அவங்களுக்கு அந்த ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் போற பிள்ளைகள் இந்த கிளாஸ்ல வந்து நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஹாப்பியா இருந்தது அதை கேட்க. ஜான் சொல்றேன், அதனால டென்சஸ் ஒழுங்கா படிங்க. அந்த சின்ன பிள்ளைகளுக்கே அப்படி நல்லா புரியுதுன்ற மாதிரி சொன்னாங்க நிறைய பேர். என்னட்டு அப்படி சொன்னாங்க. நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க. அந்த மேஜர் சசிகுமார் நான் மீட் பண்ணேன் அவரை போய். அவர் எந்த நோட்டை வச்சு அவர் ஒரு நோட்டெல்லாம் தயாரிச்சு இப்படி ஒரு ஃபைல் வச்சிருக்காரு. பெரிய ஃபைல் ஒண்ணு வச்சு காட்டினார். இங்க பாருங்க மேம், நான் உங்களோட எப்படி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டினார். அதை பார்த்தோன்னே என் ஹஸ்பண்ட் நம்பினாரு, நான் உண்மையிலே படிச்சு கொடுக்குறேன். அப்பதான் ஓ நீ படிச்சு கொடுக்குறியா, ஓகே ஓகே அப்படின்னு அப்பதான் சொன்னாரு. நான் ஏதோ நீ வேற பைத்தியம் நினைச்சு, நீ நல்லா தான் படிச்சு கொடுக்குற, அவரோட நோட்ஸை பார்த்தாதான் புரியுது அப்படின்னு சொல்லி அந்த மேஜர் ஃபுல்லா ஒரு இவ்வளவு பெரிய ஒரு கட்டு வச்சிருக்காரு. திரும்ப திரும்ப அந்த நோட்டெல்லாம் அவர் திரும்ப எழுதியிருக்காரு, திரும்ப படிச்சிருக்காரு. ஃபுல்லா அட்வான்ஸ் படிப்பிச்சு ஒரு பெரிய ஒரு கட்டு வச்சிருக்காரு. அந்த மாதிரி எழுதி படிங்கடா, அதான் சொல்றேன். நீங்க கொழும்புக்கு வர நேரம் சொல்லுங்க மிஸ். நான் 2 அது வரைக்கும் எழுதி நான் எப்ப வரேன்னு நான் 1 மாசத்துக்கு போது சொல்லிடுறேன். நீ என்ன செய்ய? இல்ல இப்ப இருக்கு ஒரு 4 காப்பி இருக்கு, எடுத்துன்னு வரேன். அந்த 4 காப்பி தூக்கிட்டு வந்தீங்கன்னா நான் பாத்துருவேன். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயம் இறந்த காலத்துல நடந்து முடிஞ்சிருக்கணும். அதாவது ரீசன்ட் பாஸ்ட், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அல்லது கொஞ்ச காலத்துக்கு முன்னால நடந்து முடிஞ்சிருக்கணும். அதோடைய இம்பாக்ட், அதோடைய தொடர்ச்சி வந்து இந்த நிகழ்காலத்திலையும் இருக்கு, இப்பயும் அது இருக்கு. அது தொடர்ந்து இந்த நிகழ்காலத்திலையும் இருக்குது அப்படின்னு சொன்னா இன்னும் அது நடந்து முடியல, அந்த நடந்து முடிஞ்சதோட அப்படியே இருக்கு. அதோடைய தொடர்ச்சி அப்படியே நிகழ்காலத்துக்கும் வந்து நாங்கள் அதையெல்லாம் செய்து முடிச்சாதான் முடியும் அப்படின்னு சொல்றது வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட். பிரசன்ட்ல பர்ஃபெக்டா நடந்து கொண்டு இருக்கிறவைகள் பிரசன்ட் பர்ஃபெக்ட். நிகழ்காலத்தில் எதிர்காலத்தில் நடந்து முடிந்து அதோடைய தொடர்ச்சி வந்து பிரசன்ட் டென்ஸுக்கும் வந்தால், எங்களுடைய நிகழ்காலத்துக்கும் வந்தால் அதுக்கு பேர் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்ப எப்பயோ முடிந்து போனதுகள் நாங்க வந்து பாஸ்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவோம். இப்ப அவங்க போனாங்க வந்தாங்கன்னு சொல்லி நாங்க பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் சற்று முன் நடந்து முடிந்தவைகள் அல்லது ரீசண்டாக நடந்து முடிந்தவைகளை வந்து நாங்க பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லுவோம். அப்ப அது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா இருக்கும் எங்களுக்கு. அந்த பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றதை விட பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல சொல்றது இன்னும் கொஞ்சம் நீட்டா பர்ஃபெக்டா இருக்கும். அப்ப எழுதுங்க, அதுக்கான கீவேர்ட்ஸ், கொஞ்சம் கீவேர்ட்ஸ் இருக்கு. just now, just nowனா இந்த இப்போது, so far என்றால் இதுவரை, already என்றால் ஏற்கனவே, already, since என்றால் ஏதோ ஒரு நேரத்தில் இருந்து அப்படின்னு சொல்லுவோம். இருந்து யாருடைய வீட்டுல எவ்வளவு சத்தம்? ஃபர்ஹான் வீட்லயா? ஃபர்ஹான் உங்களோட வீட்டுல சரியான சத்தம் ஃபர்ஹான். ஓகே.
ஆல்ரெடி அப்படின்னு சொல்றது ஏற்கனவே. சின்ஸ்ன்னு சொல்றது ஏதோ ஒரு ஒரு அந்த நாளில் இருந்து, நேற்றில் இருந்து, போன கிழமையில் இருந்து அப்படின்னு சொல்றது வந்து சின்ஸ். போ என்று சொல்றது வரைன்னு நாங்க சொல்லுவோம். நேற்று, நாளை வரை, அல்லது அந்த 5 வருடங்களாக, 10 வருடங்களாக, 2 நாட்களாக அப்படின்னு சொல்றது வந்து for. அடுத்து எட்ன்னு சொல்றது இன்னும்னு அர்த்தம். இன்னும். பாட்டுக்கான உதாரணம் பாருங்க. இதுல ஸ்ட்ரக்சர் எப்படி வரப்போகுது, முதல்ல ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொன்னால், சிங்குலர் என்றால் has ஓட வரப்போது. சிங்குலர் இந்த இடத்துல எழுதுங்க. சிங்குலராக இருந்தால் has plus. இப்போதான் நாங்க முதலாவது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் நாங்க முதலா பாஸ்ட் பார்ட்டிசிபிளை யூஸ் பண்ண போறோம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிளை நாங்க யூஸ் பண்ண போறோம். எத்தனையாவது வி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லுங்க. பீட்டர் பீட்டர் டச் விட்டு போச்சு அப்படின்னு சொன்னீங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு என்ன வி எத்தனையாவது? V3 எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க பாப்போம். இங்க V3 தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஏதோன்னு சொல்லி கொடுத்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு சில நேரம் பாஸ்ட் டென்ஸ் மாதிரியும் இருக்கும் அது சென்டென்ஸ்ல. அப்ப அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? சொல்லு ரதீஷ், சொல்லுடா. தொடர்ந்து வாரத்தானே நீ சொல்லு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இது அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது வாக்கியத்துல தனியா வராது. தொடர்ந்து பக்கத்துல என்ன வரும்? ஹெல்பிங் வெர்ப், ஆக்ஷனரி வெர்ப். ரதீஷ் புரியுதா உனக்கு? அதுக்கு முன்னால என்ன வரும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு முன்னால என்ன வரணும்? ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் வரணும். ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் வந்துச்சுன்னு சொன்னது பாருங்க. ஹேஸ், இந்த ஹேஸ் அல்லது ஹேவ் அல்லது ஈஸ், ஆம், ஆர் ஏதாவது ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ் வந்தா தான் அது V3 நாங்க கண்டுபிடிப்போம். இல்லாட்டி அது வந்து பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு முன்னால ஏதாவது ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் வந்திருக்கும். ஆக்ஸிலரி வெர்ப் இல்லாம ஒரு நாளும் V3 தனியா வரவே வராது. அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எப்பயுமே தனியா வராது. அது ஒரு நோட்டா எழுதியே வச்சாலும் பரவாயில்ல. நான் அதை ஏற்கனவே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. பாஸ்ட் பார்ட்டிசிபிளை கண்டுபிடிக்கிறது அதுக்கு முன்னால ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் இருக்கும். ஆக்ஸிலரி வெர்ப் முன்னால வராம ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தனியா வரவே வராது. அப்படி போட்டு பேசினாலும் பிள்ளை. ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் கட்டாயம் வரணும். அப்ப இந்த இடத்துல சிங்குலருக்கு வந்து ஹேஸ் வருது. ஹேஸ் என்ற ஆக்ஸிலரி வெர்போட V3 சிங்குலராக இருந்தால். ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரலுக்கு என்ன வரும்? ப்ளூரல் ஹேவ். ப்ளூரலாக இருந்தால் ஹேவ், சிங்குலராக இருந்தால் ஹேஸ், ப்ளூரலாக இருந்தால் ஹேவ் ஓட V3. அப்ப ஏதோ ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் வந்தா தான் V3 வரும், தனியாக வராது. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எக்ஸாம்பிள் முதலாவது she has come just now. இதை இப்போதுதான் அவள் வந்திருக்கிறாள். இப்போதான் வந்திருக்கா. she has come just now. மிஸ் சாரி மிஸ், லைன் வந்து அப்செட் ஆயிடுச்சு மிஸ். என்ன சொல்லுங்க, திரும்ப லீவ் ஆகிட்டு திரும்ப வந்து ஜாயின் ஆகிருக்கேன் மிஸ். ஓகே, V3 எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி கொடுத்து எப்படி சொல்லி பாப்போம்.
ஒரு வாக்கியத்துல வர்றது V3 நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஆக்சிலரி வேர்போட வரும். என்ன வரும்? ஆக்சிலரி சேர்ந்து வரும். ஆக்சிலரி verb சேர்ந்து வர்றது புரியுதா? He has already gone. He has already gone. They have already eaten. அவர்கள் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டார்கள் அல்லது சாப்பிட்டு இருக்கிறார்கள். அப்ப she has come just now. He has already gone. They have already eaten. அப்ப நல்லா கவனிங்க. இந்த come அப்படின்னு சொல்றது வந்து V3. V3 எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா இந்த auxiliary verb வச்சு. இந்த auxiliary verb பக்கத்துல தான் இந்த V3 வரும். இந்த has ஓட தான் இந்த gone இது V3. இந்த have ஓட தான் இந்த eaten V3. இப்ப ஏதாவது ஒரு auxiliary verb கட்டாயம் வரணும். அப்பதான் V3 மாறும். அடுத்து யார்கிட்ட மைக் பேசிக்கொண்டே இருக்கு? இப்ப அந்த நகுலாக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்ப தேவையில்லாத யார் இதுன்னு பாருங்க. அமுதாவா? போயிட்டாங்க. அமுதா உங்களோட மைக்கு கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. இப்பதான் இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க அந்த நகுலா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறான்னு சொல்லி. சாரி மிஸ், அது நான் கவனிக்கல, ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் கவனமா பாத்துக்கொள்ளுங்க. இப்ப நகுலா மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து ஆடியோ மட்டும் கேட்டு படிக்கிறார்கள். பாருங்க, எனக்கு இன்றைக்குதான் தெரியுது. இப்ப அப்படி ஆட்கள் நான் கட்டாயம் உதவி செய்யத்தானே வேணும். இப்ப நீங்க பேசி கொண்டிருந்தா கத்தியெல்லாம் கொண்டு வீட்டுல கதை கேட்டு அவக்கெல்லாம் கேட்காது. அவங்க வந்து அது கேட்டு மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி படிக்கிறார்கள். அப்படி நிறைய பேர் இருப்பாங்க, எங்களுக்கு தெரியாது. நகுலா சொன்னதுனால எனக்கு தெரியுது, இல்லாட்டி எனக்கு தெரியாது. அடுத்த ரெண்டாவது செகண்ட் ஒன் இன்னொரு இடத்துலயும் நாங்க இதை யூஸ் பண்ணுவோம். என்னன்னு சொன்னால் ஆக்ஷன் completed present perfect எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ரைட்? action completed in the recent past. recent past அப்படின்னு சொன்னா இப்ப சற்று முன், கொஞ்ச நாளைக்கு முதல்ல நடந்து முடிந்தவைகள், ரொம்ப நாள் அல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னால. recent past. அப்ப action completed in the recent past and it's having connection in the present. அப்ப ரீசன்ட் பாஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னால நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா அதோடைய கனெக்ஷன், அதோடைய தொடர்பு வந்து பிரசன்ட்லயும் இருக்கு அப்படின்னு சொன்னா அது பிரசன்ட் பர்ஃபெக்ட். ரைட்? அப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. முதலாவது Peter has written stories. Peter has written stories since childhood. Peter has written stories since childhood. அவ பீட்டர் சின்ன காலத்தில இருந்து, அவருடைய குழந்தை பருவத்தில இருந்து கதைகள் எழுதியிருக்கிறார்.
அப்ப இந்த பீட்டர் சிறுவயது முதல் கதைகள் எழுதி இருக்கிறாரு. பீட்டர் சிறுவயது முதலே கதைகள் எழுதி இருக்கிறாரு. இன்னும் எழுதி கொண்டிருக்கிறாரு. அவருடைய ஆக்ஷன் இன்னும் முடியல. அது கனெக்ஷன் வந்து இன்னும் இருக்கு. அவர் இன்னும் எழுதி முடிக்கல, எழுதி இருக்கிறாரு, இன்னும் எழுதி கொண்டிருப்ப, இனியும் எழுதுவாரு. அப்ப பீட்டர் ஹேஸ் ரிட்டன் ஸ்டோரிஸ் சின்ஸ் சைல்ட்ஹுட். அப்ப அதோட இம்பாக்ட், அதோடைய தொடர்பு வந்து பிரசன்ட்லயும் இருக்கு. அடுத்து பாருங்க, Ram has been in the army. Ram has been in the army for 15 years. Ram has been in the army for 15 years. ராம் 15 வருடங்களாக ஆமில இருக்கிறாரு. 15 வருடங்களாக ஆமில இருக்கிறாரு, இன்னும் இருக்கிறார். அவருடைய அந்த சேவை இன்னும் முடியல, அவர் இன்னும் இருக்கிறாரு. ராம் ஹேஸ் பீன் இன் த ஆர்மி ஃபார் 15 இயர்ஸ். அப்ப 15 இயர்ஸ் முடிஞ்சிருக்கு, ஆனா அதோட இம்பாக்ட் இன்னும் இந்த இருக்குது. நிகழ்காலத்திலேயும் அவர் இன்னும் ஆர்மில தான் இருக்கிறார். இப்ப ராம்னு சொல்றது சிங்குலர், ஆகவே ஹேஸ். பீன் என்று சொல்றது பி என்று சொல்கின்ற வார்த்தைக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து பீன். ஹேஸ் பீன். அப்ப பாருங்க, V3 எப்பவுமே தனியா வராது. இந்த பீன் சொல்றதும் ஹேஸோட தான் வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க, பீட்டர் ஹேஸ் ரிட்டன். அப்ப ரிட்டன் சொல்றது V3, இந்த ரிட்டன் சொல்றது V3. பாருங்க, இந்த ஹேஸோட சேர்ந்து வந்திருக்கு. அப்பதான் இது V3. இல்லாட்டி பீட்டர் ரிட்டன் எழுத இயலாது எங்களுக்கு. அல்லாட்டி பீட்டர் ரோட்னு எழுதலாம், பீட்டர் ரைட்ஸ்ன்னு எழுதலாம். பீட்டர் ரைட்ஸ்ன்னு நாங்க எழுதலாம் பிரசன்ட் டென்ஸ்ல. பீட்டர் ரோட்னு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எழுதலாம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல பீட்டர் ரிட்டன் எழுத இயலாது, பீட்டர் ஹேஸ் ரிட்டன் எழுதணும். ஏதோ ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் அங்க சேர்க்கணும். பீட்டர் ஹேஸ் ரிட்டன். இப்ப ராம் ஹேஸ் பீன் இன் த ஆர்மி. அப்ப ராம் இந்த பீன் வந்து V3, ஆகவே ஹேஸ். அப்ப ராம் இஸ் பீயிங். அப்ப இருக்கிறார், இருந்து கொண்டிருக்கிறார், பீயிங். பீனா இருக்கிறாரு. அப்ப ராம் வந்து ராம் ஆர்மில இருக்கிறாரு. அப்ப ராம் இஸ் இன் த ஆர்மி அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து ஆர்மில இருக்கிறாரு. ராம் இஸ் இன் த ஆர்மி. அப்ப அது பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வர பீன்னு மாறுது. பீன். இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல வர பீன். இதே பாஸ்ட் டென்ஸ் ஆக இருந்தா ராம் வாஸ் இன் த ஆர்மின்னு வந்துடும். ராம் இஸ் இன் த ஆர்மின்னு சொல்றது வந்து பிரசன்ட் டென்ஸ். ராம் வாஸ் இன் த ஆர்மின்னு சொல்றது பாஸ்ட் டென்ஸ். ராம் ஹேஸ் பீன் இன் த ஆர்மின்னு சொல்றது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்ப இந்த பீன் சொல்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஆகவே ஹேஸ் வந்திருக்கு. அப்ப எப்பவுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தனியா வராது, ஏதோ ஒரு ஆக்ஸிலரி வெர்போட வரும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தனியா இப்ப ராம் பீன் அல்லது பீட்டர் ரிட்டன் எல்லாம் எழுதல, இல்லைன்னா எல்லாமே பிள்ளை. ஏதோ ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் ஹேஸோ ஹேடோ ஏதோ வரணும். அடுத்து சோஃபா இதுவரை, சோஃபான இதுவரை. சோஃபா I have read many books. இதுவரை நான் நிறைய புத்தகங்களை வாசித்திருக்கிறேன். சோஃபா I have read. இது வந்து read, ஆகவே இது V3. பாருங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஆகவே have ஓட சேர்ந்து வந்திருக்கு. சோஃபா I have read many books. இதுவரை நான் நிறைய புத்தகங்களை வாசித்து இருக்கிறேன். இப்ப டியூட்டடுங்க. பாருங்க, பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அந்த ஹேஸ், ஹேவ், ஸ்வெப்ட்னு இருக்கு. அந்த ஸ்வெப்ட்னு இருக்கிற இடத்துல நீங்க V3 அப்படின்னு எழுதிக்கொள்ளுங்க. V3.
when to use the present perfect tense? எப்பெல்லாம் நாங்க present perfect tense யூஸ் பண்ணுவோம்? To talk about past events with the results in the present. அப்ப pastல நடந்துருச்சு, அதோட ரிசல்ட் வந்து presentல இருக்கு. The taxi has arrived, it's waiting at the gate. இப்ப டாக்ஸி வந்துருச்சு, கேட்டுக்கு வெளியில நிக்குது. அப்ப அப்ப டாக்ஸி வந்து நின்றுச்சு. இப்ப நான் ஒரு டாக்ஸிக்கு கால் பண்றேன்னு வைங்க. டாக்ஸி டாக்ஸிக்கு வந்திருக்கு. அனுஷான்னு ஒரு அனுப்புவாங்க 8 o'clock கிளாஸ் லிங்க். அனுஷா ரைட், டக்குன்னு லிங்க் அனுப்புங்க, ஜாயின் பண்ணுங்க. அப்ப பாருங்க, the following, அப்ப டாக்ஸி வந்து நின்றுச்சு, டாக்ஸி ஏற்கனவே வந்து நிக்குது. அந்த டாக்ஸி வந்து நான் அதுல ஏறணும், அதுல ஏறி போய் அந்த அந்த போக வேண்டிய இடத்துக்கு போய் இறங்கணும், காசை கொடுத்து அந்த டாக்ஸியை கட் பண்ணணும். ஊபரோ பிக்மியோ யோகோவோ ஏதோ டாக்ஸி. அப்ப டாக்ஸி வந்து நின்று விட்டது, அதுக்கு நான் காசெல்லாம் கொடுத்து கட் பண்ணி அதை அனுப்புனாதான் அதோட ஆக்ஷன் ஃபுல்லா முடியும். அது வரைக்கும் டாக்ஸி வந்து நின்றுச்சு, அதோட இம்பாக்ட் வந்து இன்னும் இருக்கு. ரைட். ரமேஷ் ஹேஸ் கான் அவுட், ஹி இஸ் நாட் அட் ஹோம் நவ். அப்ப ரமேஷ் இப்பதான் வெளியில போயிருக்காரு, அவர் இப்போது வீட்டில இல்லை. அப்ப அவர் வீட்டுல இப்ப இல்லைன்றது இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறது, அவர் இப்பதான் போயிருக்கிறாரு. ரைட். அடுத்து, the following adverbs can be used with the present perfect tense. அப்ப இந்த adverbs எல்லாம் அங்க யூஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி சொல்றது ஏற்கனவே, எவர் சொல்றது என்றாவது, just now என்றது சற்று முன், never என்று சொல்றது ஒரு போதும் இல்லை, not yet என்று சொல்றது இன்னும் இல்லை, so far என்று சொல்றது இதுவரை, till now என்று சொல்றது இப்போது வரை, up to now என்று சொல்றது இப்போது வரை. ரைட். பாருங்க, he has already arrived, அவன் ஏற்கனவே வந்துட்டான். have you ever eaten beef? அப்ப நீங்க எப்போதாவது மாட்டு இறைச்சியை சாப்பிட்டு இருக்கிறீர்களா? they have just arrived, அவர்கள் சற்று முன் தான் வந்திருக்கிறார்கள். we have never seen her, நாங்கள் அவளை yes மதுராஞ்சனி. have you ever eaten beef ண்டா அதுல அந்த ever ன்ற மீனிங் என்ன மிஸ்? ever சொல்றது என்றாவது, என்றாவது, எப்போதாவது, என்றாவது, ever, எப்பயாச்சும், எப்பயாச்சும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் இல்லையா? சும்மா நார்மலா நாங்க பேசுறத, எங்களுடைய பேச்சு தமிழ்ல இருந்து எப்பயாச்சும் நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா அப்படி கேட்பேன் தானே. நீங்க எப்பயாச்சும் பீஃப் சாப்பிட்டு இருக்கீங்களா, நீங்க எப்பயாவது சிக்கன் சாப்பிட்டு இருக்கீங்களா, நீங்க எப்பவாவது கண்டிக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன் தானே. இப்ப have you ever visited to Kandy? have you ever gone to Colombo? have you ever சொல்றது எப்பவாவதுன்னு அர்த்தம். இப்ப புரியுதா? புரியுதா மதுரஞ்சினி? ஓகே. he hasn't arrived yet, அவன் இன்னும் வந்து சேரவில்லை. we haven't done anything so far, so farன்றது இதுவரை. அப்ப we haven't done anything so far, அப்ப இதுவரை நாங்கள் எதுவும் செய்யவில்லை. ரைட். they haven't told me till now, அவர்கள் இதுவரைக்கும் என்னிடம் ஒன்றுமே சொல்லவில்லை. அடுத்து, we have completed 3 lessons up to now, இப்போது வரைக்கும் நாங்கள் 3 பாடங்களை நிறைவு செய்து இருக்கிறோம். we have completed 3 lessons up to now. அடுத்து பாருங்க, பாசிட்டிவ் ஃபார்ம். பாசிட்டிவ் ஃபார்ம் வருது, he has watched TV. he has watched TV, அவன் டிவி பார்த்திருக்கிறான். பார்த்திருக்கிறான் பிரசன்ட் பர்ஃபெக்ட், அவன் டிவி பார்த்திருக்கிறான். அவன் டிவி பார்த்து இருக்கிறானா அப்படின்னு மாத்துங்க. எப்படி வரப்போகுது? ஆக்சிலரி வெர்ப் முன்னால வந்து நவுன் பின்னால போகும், சப்ஜெக்ட் பின்னால போகும். அப்ப எப்படி வரும்? has
he watched டிவி. அவன் டிவி பார்த்து இருக்கிறானா? அவன் டிவி பார்த்து இருக்கவில்லைன்னு மாத்தணும். எப்படி வரப்போகுது? he hasக்கு பக்கத்துல not போடணும். he has not watched. அவன் டிவி பார்த்து இருக்கவில்லை. அவன் டிவி பார்த்து இருக்கவில்லையான்னு மாத்தணும். எப்படி வரப்போகுது? has he not watched TV? அல்லது இந்த has he not நாங்க கண்ட்ராக்ட் பண்ணா hasn't he watched TV? அவன் டிவி பார்த்திருக்கவில்லையா இருக்கு. ரைட்? பாசிட்டிவ் ஃபார்ம். he has watched TV. அவன் டிவி பார்த்திருக்கிறான். she has read that book. அவள் அந்த புத்தகத்தை வாசித்திருக்கிறாள். the boy has helped us. அந்த பையன் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறான். ரமேஷ் has worked hard. ரமேஷ் கடினமாக வேலை செய்திருக்கிறார். it has rained in Colombo. கொழும்பில் மழை பெய்திருக்கிறது. they have advised you. அவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறி இருக்கிறார்கள். you have fed those children. நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உணவளித்து இருக்கிறீர்கள். the students have criticized the principal. அந்த மாணவர்கள் அதிபரை குறை கூறி இருக்கிறார்கள். they have taught us English. அவர்கள் எங்களுக்கு ஆங்கிலம் கற்பித்திருக்கிறார்கள். they have sold computers. அவர்கள் கணனிகளை விற்பனை செய்திருக்கிறார்கள். ரைட்? பாசிட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் டக்குன்னு வாசிங்க. வாசிங்க யாரா? எங்கடா யாரையும் காணா? இன்னும் 2 நாள் லீவ் கொடுத்தோம், எல்லாம் தூங்கிட்டீங்களா? எல்லாம் மறந்துருச்சு. விஜயகாந்த் வாசிப்பமா? விஜயகாந்த் பீட்டர் வாசிப்பமா இருக்கா? பீட்டர் இப்ப டீச்சர் வந்திருக்கேன். எனக்கு அவ்வளவு வாசிச்சுக்க மாட்டேன். கொஞ்சம் நோ spelling ப்ராப்ளம், தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். தெரிஞ்ச மாதிரி வாசிங்க, திருத்துவோம். இல்ல மிஸ், 2 கிளாஸ் போகட்டும். 2 கிளாஸுக்கு ஏன்னா பிறகு கொஞ்சம் தட்டுப்படும் மிஸ். இப்ப இல்ல. தட்டுப்பட்டா பரவாயில்ல, தட்டுப்படுற பரவாயில்ல, வாசிங்க. சும்மா வாசிங்க, பயப்படவே தேவையில்ல. வேற யார் இருக்கா? He has watched TV. ஆ, அவர் டிவி பார்த்து இருக்கிறாரா? Has நிப்லா he உங்களோட watched? நிப்லா உங்களோட வீட்டுல இன்னும் நிறைய சத்தம் எல்லாம் கேக்குது, அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வாங்க முன்ன. ம். சரியா? அப்ப வாசிங்க நிப்லா. எங்க நிப்லா? வாங்க. எங்கடா வாசிக்க வந்த ஒரே புள்ள, அந்த புள்ளையும் போயிடுச்சு. வேற யார் இருக்கா? வாங்க வாங்க டக்குன்னு. Has he watched TV? Has அவன் he டிவி watched TV? அவர் டிவி பார்த்திருக்கிறாரா? ம். சரி வாசிங்க. ம். எங்க வாசிங்க? வாசிக்க 2-3 பேர் ஒரேடியா வாசிச்சு நிப்பாட்டிட்டு. Has he watched TV? அவன் டிவி பார்த்து இருக்கிறானா? Has she read that book? அவள் புத்தகம் வாசித்து இருக்கிறாளா? Has the boy helped us? அந்த பையன் எங்களுக்கு உதவி செய்து இருக்கிறானா? Has Ramesh worked hard? ரமேஷ் கடினமாக உழைத்து இருக்கிறானா? Has it rained in Colombo? கொழும்பில் மழை பெய்து இருக்கிறதா? Has they advised you? அவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறி இருக்கிறார்களா? Have you fed those children? நீங்கள் அந்த சிறுவர்களுக்கு உணவளித்து இருக்கிறீர்களா? Have the students criticized the principal? அந்த மாணவர்கள் அதிபரை குறை கூறி இருக்கிறார்களா? Have they taught us English? அவர்கள் ஆங்கிலம் கற்பித்திருக்கிறார்களா?
have they sold computers? அவர்கள் கணினிகளை விற்பனை செய்து இருக்கிறார்களா? குட், வெரி குட். இன்னொரு ஆள் வாசிங்க. நெகட்டிவ் ஃபார்ம் வாசிங்க. டக்குன்னு வாசிங்க. வாட்ச் டிவி. அவன் தொலைக்காட்சி பார்க்கவில்லை. He has not read that book. அவள் அந்த புத்தகத்தை படிக்கவில்லை. The boy has not helped us. அந்த பையன் எங்களுக்கு உதவி செய்யவில்லை. Ramesh has not worked hard. ரமேஷ் கடினமாக வேலை செய்யவில்லை. It has not rained in Colombo. கொழும்பில் மழை பெய்யவில்லை. They have not advised you. அவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறவில்லை. You have not fed those children. நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உணவு அளிக்கவில்லை. The students have not criticized the principal. The students have not criticized the principal. மாணவர்கள் அந்த அதிபரை குறை கூறவில்லை. They have not taught us English. அவர்கள் எங்களுக்கு ஆங்கிலம் கற்பிக்கவில்லை. They have not sold computers. அவர்கள் கணினிகளை விற்கவில்லை. Good, very good. Negative question form. Has he not watched TV? Hasn't he watched TV? அவன் டிவி பார்க்கவில்லையா? Has she not read the book? Hasn't she read the book? அவள் அந்த புத்தகத்தை வாசிக்கவில்லையா? Has the boy not helped us? Hasn't the boy helped us? அந்த பையன் எங்களுக்கு உதவவில்லையா? Has Ramesh not worked hard? Hasn't Ramesh worked hard? ரமேஷ் கடினமாக உழைக்கவில்லையா? Has it not rained in Colombo? Hasn't it rained in Colombo? கொழும்பில் மழை பெய்யவில்லையா? Good. Have they not advised you? Haven't they advised you? அவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறவில்லையா? Have you not fed those children? Haven't you fed those children? நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உணவளிக்கவில்லையா? Have the student not criticized the principal? Haven't the students criticized the principal? மாணவர்கள் அதிபரை குறை கூறவில்லையா? Have they not taught us English? Haven't they taught us English? அவர்கள் எங்களுக்கு ஆங்கிலம் கற்பிக்கவில்லையா? Have they not sold computers? Haven't they sold computers? அவர்கள் கணினிகளை விற்கவில்லையா? Good. Summary ஒரு ஆள் வாசிங்க. Summary ஒரு ஆள் வாசிங்க டக்குன்னு. Summary ஒரு ஆள் வாசிங்க. யாரும் இல்லையா? சுருக்காடா, லேட் ஆகுது. Summary, positive form, singular. She has written a book. அவள் ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறாள். Positive question, has she written a book? அவள் ஒரு புத்தகம் எழுதினாளா? Negative form, she has not written a book. அவள் ஒரு புத்தகம் எழுதி இருக்கவில்லை. Negative question, has she not written a book? Hasn't she written a book? அவள் ஒரு புத்தகம் எழுதி இருக்கவில்லையா? Plural form, positive form, they have worked hard. அவர்கள் கடினமாக வேலை செய்திருக்கிறார்கள். Negative question, have they worked hard? அவர்கள் கடினமாக வேலை செய்திருக்கிறார்களா? Negative form, they have not worked hard. அவர்கள் கடினமாக வேலை செய்யவில்லை. Negative question, have they not worked hard? Haven't they worked hard? அவர்கள் கடினமாக வேலை செய்திருக்கவில்லையா? சரிதானே மிஸ்? Yes, yes. Good. Very good. Right. Past perfect and past perfect tense.
past perfect tense. Past perfect tense என்றால் நடந்து முடிந்த நடந்து முடிந்த விடயம் தற்போது தொடரவில்லை. அப்ப ஏற்கனவே நடந்து முடிந்த விடயம் அதுல இம்பாக்ட் வந்து பாஸ்ட்ல இந்த பிரசன்ட்லயும் இருக்குது அப்படின்னு சொன்னா அது பாஸ்ட் பிரசன்ட் பர்ஃபெக்ட். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னா நடந்து முடிந்த விடயம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு, அது வந்து தற்போது தொடரவில்லை. அப்ப அது ஏற்கனவே எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. அவைகளை நாங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். அப்ப அதுக்கான கீவேர்ட்ஸ் by, already, before, after. By, already, before, after. இவைகள் எல்லாம் அதுக்கு வர கீவேர்ட்ஸ். இதோடைய ஸ்ட்ரக்சர் வரப்போகுது had வரப்போகுது. had plus V3, அதாவது past participle. Past participle. எங்கெல்லாம் நாங்க இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா முதலாவது பாருங்க, action, actions, completed before, actions completed before certain point. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னால குறிப்பிட்ட ஏதோ ஒரு நேரத்துக்கு முன்னால ஒரு ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஒரு செயல் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதை நாங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லுவோம். ரைட், ஒரு பாயிண்ட்ல அது நடந்து முடியுது, அதுக்கு பிறகு அது தொடர தேவையில்லை, அது அப்பவே தொடர்ந்து நடந்து முடிந்து விட்டது. மிஸ் போர்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றீங்களா? சரியா? ஓகே, கொஞ்சம் மிஸ். இப்ப ஓகே. actions completed before certain point. அப்ப ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு முன்னால ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, அதுக்கு பிறகு அது தொடர தேவை இல்லை. முதலாவது பாருங்க, I had completed my work. I had completed my work before 5 o'clock. 5 மணிக்கு முன்னாலே நான் என்னுடைய வேலையை முடித்து விட்டேன். இப்போ ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு டைம் கொடுத்துருக்குறாங்க, 5 மணிக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் 5 மணிக்கு முடிச்சுட்டேன், 5 மணி ஆகிற என்னுடைய வேலை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்ப இனி நான் தொடர தேவையில்லை, இனி நான் அதை வந்து திரும்ப தொடர்ந்து செய்ய தேவையில்லை. ரைட், I had completed my work before 5 o'clock. 5 மணிக்கு முன்னாலே நான் செய்து முடிச்சிட்டேன். ரெண்டாவது, he had finished his work before sunset. Sunset என்ன?
அஸ்தமனம். மாலை மாலை சூரியன் நேரம். அஸ்தமனம். சூரிய அஸ்தமனம். சூரிய உதிக்கிறது. Right. அப்ப he had finished his work before sunset. சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாலேயே அவன் அவனுடைய வேலையை முடித்து விட்டான். அப்ப இனி அவன் அதை தொடர தேவையில்லை. ரைட். அப்ப இவைகள் தான். அப்ப மூன்றாவது உதாரணம் பாருங்க. He had not told a lie. அவன் பொய் சொன்னதே இல்லை. எழுதிட்டீங்களா? ஆமா மிஸ். எழுதிட்டீங்களா? பாருங்க, he had not told a lie அப்படின்னு சொல்றது வந்து past perfect. He had not told a lie. He had not told a lie. அவன் பொய் சொன்னதே இல்லை. இதே நாங்க present perfectly எழுதலாம். He has not told a lie. He has not told a lie. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம், தெரிஞ்சாக்க. இது past perfect. Past perfect he had not told a lie. Present perfect he has not told a lie. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா இல்லாட்டி ஏதாவது வித்தியாசம் இருக்கா? என்ன அர்த்தம் இது ரெண்டுக்கும் சொல்லுங்க பாப்போம். He has வந்து நடக்கலாம். He had வந்து அவன் பொய் சொன்னதே இல்ல. He has வந்து அவன் பொய் சொல்லலாம், நடக்கலாம். He has not told a lie வந்து இனிமே அவன் பொய் சொல்லலாம், அப்படியா? மிஸ். He had not told lie. பொய் சொன்னதே இல்ல. அவன் பொய் சொன்னதே இல்லை. He has வந்து அவன் பொய் சொல்ல நடக்கலாம். ஒரு அளவு பிடிச்சிட்டீங்க. He had not told a lie அப்படின்னு சொல்றது, இந்த he has not told a lie ன்னு சொல்றது வந்து அதோடைய இம்பாக்ட் வந்து பிரசன்ட் டென்ஸ்லயும் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, he has not told a lie. has not ன்னு சொன்னா அவன் இதுவரைக்கும் பொய் சொன்னது இல்லை. அவன் இதுவரைக்கும் பொய் சொன்னதில்லை. அவன் நேற்று வரை பொய் சொன்னதில்லை. ரைட். அதுக்கு பிறகு he has not told a lie. அவன் இதுவரைக்கும் பொய் சொல்லல, இனிமேல் சொல்லலாம்னு அர்த்தம். இனிமேல் அவன் சொல்லலாம். ரைட். இந்த he had not told a lie அப்படின்னு சொல்றது அவன் இதுவரைக்கும் பொய் சொன்னதே இல்லை. ரைட். இதுவரைக்கும் அவன் பொய் சொன்னதே இல்லை. சொல்லணும் என்று நினைச்சாலும் இவர் ஆள் இல்லை அப்படின்னு அர்த்தம். புரியுதா? he has not told a lieன்றது அவன் இதுவரைக்கும் பொய் சொல்லல, இவர் ஆள் இருக்காரு, இவர் ஆள் இன்னும் இருக்கிறாரு. அப்ப இவ்வளவு நாள் இவர் ஒரு ஹரிச்சந்திரனா வாழ்ந்து இருக்கலாம், ஆனா இனிமேல் இவர் பொய் சொல்லலாம், அதுக்கான சான்சஸ் இருக்கு. he has not told a lie.
he had not told a lie அப்படின்னு சொல்றது இவர் பொய்யே சொன்னதில்லை, இவர் வாழ்க்கையில பொய்யே சொன்னதில்லை, இனிமேல் அவர் சொல்லணும் அப்படின்னு நினைச்சாலும் அவர் உயிரோடு இல்லை, மேல போயிட்டாருன்னு அர்த்தம். அதாவது இப்ப நீங்க கேட்க கூடாது அப்ப இனிமே ஹேட் வந்து எல்லாருக்கும் ஹீ ஷீ ஹேட் ஈ ஹேட்னு வந்து ஏதாவது வந்தா அவங்க செத்துட்டாங்களான்னு அர்த்தமான்னு கேட்கணும். அப்படி அல்ல, இந்த பர்டிகுலர் இந்த சென்டென்ஸ்ல வந்து இது அப்படிதான் வருது. பாருங்க, இப்ப ஈ ஹேட் நாட் டோல்ட் அ லை அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க ஒரு இறந்த வீட்டுக்கு போறீங்கன்னு வைங்க, யாரோ இறந்து போயிட்டாங்க, அவர்களுடைய மரண சடங்குல போய் கலந்து கொள்றீங்கன்னு வைங்க, ரைட்? அப்ப அப்படி போய் கலந்து கொள்ற நேரத்துல இப்ப எங்களுக்கு பழக்கம் இருக்குது, ஒரு 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 இறந்த வீட்டுக்கு போனா அந்த இறந்தவரை பத்தி ஒரு 4 வார்த்தை நாங்க நல்லா பேசிட்டு வருவோம். அப்படிதானே பழகி இருக்கோம், அப்படிதானே எங்களுடைய பழக்கம். நாங்க அவரை பேசிட்டு எல்லாம் வரமாட்டோம், நல்லதை 4 வார்த்தை சொல்லிட்டு வரோம். இப்ப அந்த மாதிரி இடங்கள்ல நாங்க வந்து he had not told a lie, ஒரு நல்ல மனுஷன்ப்பா, அவர் பொய் சொன்னதே இல்லை, அவர் ஒரு பொய் கூட சொன்னது இல்லை, நல்லா வாழ்ந்தாரு, அநியாயமா இறந்து போயிட்டாருன்னு சொல்லி அந்த இடத்துல நாங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம். இப்படி he had not told a lie, he had not told, அவன் பொய் சொன்னதே இல்லை. இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு இறந்த வீடு மாதிரி இடங்கள்ல போயிட்டு நீங்க இப்ப ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு வந்த பிறகு இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அன்றாடம் நீங்க வந்து யூஸ் பண்ற ஒரு வாக்கியமாக இது இருக்கும். ஒரு இறந்த வீட்டுக்கு அப்படி போற நேரத்துல நீங்க சொல்லலாம் அங்க போய். அது உண்மையிலேயே அவ பொய்க்காரனா இருந்தா நீங்க சொல்லலாது. அந்த அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன்ஸ் யூ கேன் யூஸ் தெம். அப்ப எங்கேயாவது நீங்க ஒரு உண்மையிலேயே அப்படி ஒரு நல்ல ஒருத்தரோட சாவுக்கு போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த இடத்துல இவைகளை யூஸ் பண்ணலாம். he had not told. இப்ப அவர் சண்டையே பிடிச்சது இல்லைன்னு சொல்லுவீங்க, இதை எப்படி சொல்லுவீங்க? அந்த இறந்து போனவர் சண்டை பிடிச்சதே இல்லை, எப்படி சொல்லுவீங்க? He had not fought. He had not Fighting. fought. Not fighting, it's fought. இத fought அப்படின்னு வாசிச்சீங்கன்னு சொன்னா பிள்ளை, இதை நாங்க உச்சரிக்க வேண்டியது fought. இதை நான் fought அப்படின்னு வாசிப்பாங்க ஆக்கள். fought-ன்னு. இது fought அல்ல, இதுக்கு பேர் fought. He had not fought with anybody அப்படின்னு சொல்லலாம். யார் கூடயும் அவர் சண்டை பிடிச்சதே இல்லை. ஒரு செத்த வீட்டுக்கு போனா இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க, அதுதான் இங்க படிக்கிறது. எங்கேயாவது ஒரு இறந்த வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி வாக்கியங்களை வந்து நீங்க அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். அப்ப நீங்க ஒரு கோர்வையா அப்படி எழுதி எல்லாம் படிக்காம இந்த மாதிரியான ஒரு வாக்கியங்கள் அப்படி சென்டென்ஸ் பாடமாக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூ கேன் இம்ப்ரூவ். ஸோ யூ கேன் கோ தேர் அண்ட் ஜஸ்ட் ஸ்பீக். He had not fought with anybody. அவ யாரு கூடயுமே சண்டை பிடிச்சது இல்ல, நல்ல ஒரு மனுஷன். அவர் யாரையுமே ஏசுனது இல்ல. எப்படி எழுத போறோம் சொல்லுங்க? தானே ஃபார்ம் he had not. அதுக்கு பிறகுதான் வேற வரப்போகுது. என்னது? அவர் யாரையுமே ஏசுனதே இல்ல. He had not scolded anyone. Scolded, yes, good. Scolded. He had not scolded anybody. யாரையுமே ஏசுனது இல்ல. ரொம்ப அன்பானவர். யாரையுமே இந்த மாதிரியானவைகளை நீங்க வந்து ஒரு இறந்தவருடைய வீட்டுக்கு போனா யூஸ் பண்ணலாம். அதுக்காக ஹேட் வந்துருச்சுன்னு சொல்ல எல்லாமே இறந்தவர்கள் அல்ல, நடந்து முடிந்தவை, அதோடைய இம்பாக்ட் வந்து பிரசன்ட்ல இல்ல. அது வந்து அது நடந்து தொடர்ந்து முடிஞ்சிருச்சு, பாஸ்ட்லயே முடிஞ்சிருச்சு. அதோட இம்பாக்ட் வந்து இப்ப இல்ல. இப்ப அவர் ஏற்கனவே செத்து போனவர், இவர் ஏற்கனவே பொய்யே சொன்னது இல்ல, இவர் யாரையுமே ஏசினது இல்லை, இவர் யாரு கூடயுமே சண்டை பிடிச்சது இல்ல. இவங்களெல்லாம் நாங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லுவோம். அது ரெண்டாவது. அது முதலாவது. ரெண்டாவது, இன்னொரு இடத்துல நாங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுவோம். எங்க அப்படின்னா பாருங்க, ஆக்ஷன் கம்ப்ளீட்டட். யார்ட மைக் திரும்ப இது? நான் இப்பதான் சொன்னேன், ஒருத்தவங்களுக்கு இங்க கரைச்சலா இருக்கு, மைக்க கொஞ்சம் கவனமா பாருங்க. அதை கேட்காம திரும்ப ரே வைக்கிறீங்க. மைதிலி உங்களோட மைக்க கொஞ்சம் மியூட் பண்ண முடியுமா? இல்லதா?
வீட்டுல டிவி போறது பேசுறது எல்லாம் இங்க கேக்குது. நான் ஏற்கனவே சொல்றேன் உங்களுக்கு, இங்க ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் கிளாஸ் இனிமே நான் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா தான் இருப்பேன். ஏன்னா இப்ப எனக்கு ஒரு தெரிஞ்சிருச்சு, அவங்க காதால மட்டும் கேட்டு படிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் கவனமா பார்த்து நட, சுயநலமா இருக்காது. Action completed before another action completed before another action happened. அப்ப ஏதோ ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குது, அந்த விஷயத்துக்கு முன்னே இன்னொரு விஷயம் நடந்து முடிஞ்சிருது. ஏதோ ஒரு விஷயம் இப்படி நடக்கிற நேரத்துல இன்னொரு விஷயம் ஏற்கனவே இப்படி நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு விஷயம் இப்படி நடக்கிற இன்னொரு விஷயம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அவைகளை நாங்க வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல தான் சொல்லுவோம். உதாரணம், முதலாவது when I reached the bus stop, the bus had already left. When I reached the bus stop, the bus had already left. அப்ப நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சேர்ந்த நேரத்துல அந்த பஸ் வந்து ஏற்கனவே போயிருச்சு. When I reached the bus stop, the bus had already left. அப்ப அந்த பஸ் வந்து ஏற்கனவே போய்விட்டது, அது இனி வராது, அதோடைய தொடர்பு வந்து இல்லை. நான் போன நேரத்துல அது ஏற்கனவே போயிருச்சு. அப்ப இங்கேயும் கவனிங்க, ரெண்டு விஷயங்களை நாங்க தொடர்பு படுத்தியிருக்கோம், ரெண்டு வாக்கியங்களை நாங்க இங்க தொடர்பு படுத்துறோம். ஒன்று, நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சேர்ந்தேன், அந்த நேரத்துல பஸ் ஏற்கனவே போயிருச்சு. அப்ப ரெண்டு விஷயங்களை வந்து நாங்க தொடர்பு படுத்துறோம். அப்ப பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல நாங்க ரெண்டு விஷயங்களை தொடர்பு படுத்துற நேரத்துல ஒன்று கட்டாயம் பாஸ்ட் டென்ஸ்ல வரணும், மற்றது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல வரணும். அப்ப நான் ஏற்கனவே பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு எப்படி சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன்? பாஸ்ட் கண்டினியூஸ் ரெண்டு விஷயங்களை தொடர்பு படுத்துறது எப்படி? சுரேந்திரன் சொல்லுங்க, பீட்டர், விஜயகாந்த். பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூ டென்ஸ். ஒன்று பாஸ்ட் டென்ஸ் ஆகவும் மற்றது பாஸ்ட் கண்டினியூஸ் ஆகவும் இருக்கணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? வராதாக்கள் ரெக்கார்டிங்கையாவது பாத்தீங்களா? ரெண்டு விஷயங்களை நாங்க பொறுத்துற நேரத்துல பாஸ்ட் கண்டினியூஸ்ல ஒன்று கட்டாயம் பாஸ்ட் டென்ஸ், மற்றது தான் பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரிதான் இங்கேயும் ரெண்டு விஷயங்களை வந்து நாங்க சம்பந்தப்படுத்துற நேரத்துல ஒன்று கட்டாயம் பாஸ்ட் டென்ஸ் ஆகவும் மற்றது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட்லயும் இருக்கணும். ரெண்டையும் ஒரே டென்ஸ்ல நாங்க எழுத இயலாது. இப்ப ரெண்டு விஷயங்களை நாங்க தொடர்பு படுத்துற நேரத்துல ஒரே டென்ஸ்ல நாங்க ரெண்டையும் எழுத இயலாது. ரைட்? அப்ப இங்க எது பாஸ்ட் பர்ஃபெக்ட், எது பாஸ்ட் டென்ஸ்னு கண்டுபிடிக்க பார்ப்போம். அன்பு, இதுல எது பாஸ்ட் டென்ஸ்? ரிச்சர்ட் பாஸ்ட் டென்ஸ். எது பாஸ்ட் டென்ஸ்? I reached. அது பாஸ்ட் டென்ஸ். Reached வந்து past tense. Okay, good. Reached வந்து past tense. Past perfect எது? Past perfect. வேற யாராவது? Already left. Had already. Had Already left.
பாருங்க had வந்திருக்கு. had வந்திருக்கு auxiliary verb. அதோட சேர்ந்து left என்ற V3 வந்திருக்கு. இது V3. இந்த had வந்திருக்கு. ஆக இது past perfect had. இந்த இடத்துல have வந்திருந்தா என்ன டென்ஸ் அது? இந்த பஸ் தானே has வந்தா இது என்ன டென்ஸா வந்திருக்கும்? present perfect present perfectல வந்திருக்கும். இது had வந்திருக்கு. ஆகவே past perfect. அப்ப இந்த had already left ன்னு சொல்றது past perfect. அது புரியுதா? புரிகிறதா? அடுத்தது ரெண்டாவது. when I மிஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து ஒரு விஷயம் நடக்க முன்னா இன்னொரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த நடந்து முடிஞ்ச விஷயம் தானே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு. எஸ் எஸ் இப்ப பாருங்க when I reach the bus stop நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்ட நேரத்துல அதுக்கு முதல்லயே பஸ் போயிருச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. பஸ் ஏற்கனவே போயிருச்சு, அதுக்கு பிறகுதான் நான் போறேன். அப்ப நான் போன நேரத்துல பஸ் ஏற்கனவே போயிருச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, புரியுதா? அடுத்து when I went to meet her when I went to meet her she had already gone. நான் அவளை சந்திக்க போன அந்த நேரத்துல அவ ஏற்கனவே போயிட்டா. சந்திக்க போன அந்த நேரத்தில் அவள் ஏற்கனவே போய்விட்டாள். அப்ப ரெண்டு விஷயங்களை சொல்ற நேரம், ஒன்று பாஸ்ட் டென்ஸ், ஒன்று பாஸ்ட் பர்ஃபெக்ட். இதுல எது பாஸ்ட் டென்ஸ், எது பாஸ்ட் பர்ஃபெக்ட்? I went past tense. past tense. I went என்றது past. Already gone. Had already Had gone. already gone. அப்ப அது மட்டும் தான் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ரெண்டு விஷயங்களை நாங்க சொல்ற நேரம், ரெண்டு வாக்கியங்களை சேர்த்து எழுதுற நேரத்துல, ரெண்டு விஷயங்களை தொடர்பு படுத்தி சொல்ற நேரத்துல ஒண்ணு பாஸ்ட் டென்ஸ் ஆகும், ஒண்ணு பாஸ்ட் பர்ஃபெக்ட்லயும் வரணும். ரெண்டும் ஒரே டென்ஸ்ல வர இயலாது. எந்த டென்ஸ்ல எழுதினாலும் ஒன்று கட்டாயம் ஒரு டென்ஸ்லயும் மற்ற டென்ஸ்லயும் தான் வரணும். இந்த இடத்துல ரெண்டும் ஒரே டென்ஸ்ல நாங்கள் எழுத முடியாது. அடுத்து இன்னொரு இடத்துலயும் நாங்க பாஸ்ட் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணுவோம். எங்க அப்படின்னு சொன்னா unfulfilled desires. அது என்ன unfulfilled desires? unfulfilled desires என்ன? நிறைவேறாத ஆசை. நிறைவேறாத ஆசைகள். unfulfilled desires நிறைவேறாத ஆசைகள். இப்படி நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க ஏக்கப்படுறது. unfulfilled desires. முதலாவது I wish. அப்ப I wish ஒரு வார்த்தை கட்டாயம் வரணும். unfulfilled desires தானே. இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், என்னுடைய விஷ், நான் அப்படி நினைக்கிறேன், ஐயோ இப்படி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நாங்க I wish ஒரு இடத்துல போடுவோம். அந்த நிறைவேறாத ஆசைகளை சொல்ற நேரம் I wish ஒரு வார்த்தை போடணும். I wish I had married her. அவளை திருமணம் முடித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். நிறைவேறாத ஆசைகள். I wish I had married her. அவளை திருமணம் முடித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். I wish I had completed my degree. என்னுடைய டிகிரியை கம்ப்ளீட் செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். மிஸ் இந்த இடத்துல விஷ் என்னதுக்கு மிஸ் வருது? இப்படி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் இல்லையா, நிறைவேறாத ஆசைகளை.
ஏக்கத்தோட நாங்க சொல்லுவோம், ஐயோ நான் அந்த பிள்ளைய கல்யாணம் கட்டியிருந்தா நல்லா இருந்திருப்பேன், இது நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க அது நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்றது ஐ விஷ். இப்படி இதா இருந்திருந்தா நல்லா இருந்து ஐ விஷ். நான் இந்தியாவுக்கு தாஜ்மஹாலுக்கு போயிருந்தேன், நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஐ விஷ் ஐ ஹேட் விசிட்டட் தாஜ்மஹால். இப்ப தாஜ்மஹாலை பார்க்க எனக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னா, ஐயோ தாஜ்மஹாலுக்கு கிடைச்சிருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நான் சொல்லுவோம். அது நல்லா இருந்திருக்குமே, அந்த பிள்ளைய நான் கல்யாணம் கட்டியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அந்த டிகிரியை நான் முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நிறைவேறாத ஆசை நாங்க அப்படிதான் சொல்லுவோம். ஐயோ இது நடந்திருக்கலாமே அப்படி சொல்லுவோம் தானே, அதான் ஐ விஷ். ஓகே தேங்க்ஸ் மிஸ். அதான் ஐ விஷ். Excuse, ஓகே excuse me. எஸ் அன்பு. Miss, இந்த இடத்துல I wish if I had married her ன்னு சொன்னா அந்த வாக்கியம் பிழையா மிஸ்? நோ 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 இஃப் ஐன்னு வராது. ஏன்னு சொல்லுங்க, இதெல்லாம் அதுலயே அடங்கிருது. இந்த ஐ விஷுக்குள்ள ஓகே நீங்க சொல்ற இஃப் அதெல்லாம் அதுல அடங்கிருது. ரைட்? அப்ப ஓகே இப்ப நாங்க வராது, இப்ப நாங்க வராது. ஓகே நீங்க அப்ப இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல கிட்ட அப்படியே சொல்லிட வேண்டியது. ஐ விஷன்னு போட்டுட்டு உங்களுக்கு என்னெல்லாம் ஆசை நிறைவேறலையோ அதெல்லாம் ஐ ஹேடோட போட்டு நீங்க அந்த விஷயத்த அப்படியே சொல்லிட வேண்டியது. அவ்வளவுதான் விஷயமே. ஓகே, அங்க ஓகே இப்ப ஓகே நீங்க கொண்டு போய் அந்த கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் அங்க யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே அதான் நாங்க இஃப் எல்லாம் படிப்போம் எங்க தெரியுமா? இங்க அட்வான்ஸ் கோர்ஸ்ல இருக்கு நிறைய இஃப் எல்லாம் படிக்கிறதுக்கு. இஃப்னு ஒரு க்ளாஸே இருக்கு, இஃப் சென்டென்சஸ்னே இருக்கு. அங்கேயும் நாங்க படிப்போம். அதெல்லாம் அது வேற மாதிரி வரும். அப்ப இந்த இடத்துல பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல வரும். இங்க வந்து ஓகே இஃப் ஓகே நாங்க போட தேவை. அது இஃப்க்கு பதிலா தான் ஐ விஷ். உங்களுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதெல்லாம் ஐ விஷ் ஐ ஹேட் பிகம் பிரசிடென்டா நான் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் சொல்லலாம். ஐ விஷ போட்டுட்டு ஐ ஹேட போட்டுட்டு உங்களுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதை போட்டு பேசுங்க. இதை நான் வந்து இந்த சம்பவங்களோட தொடர்புபடுத்தி நான் சொல்றதுக்கான ரீசன் கொஞ்சம் அந்த நகைச்சுவையா கொண்டு போறதுக்கான ரீசன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னு சொல்றதுக்காக. அது உங்களுக்கு போரிங்கா இருக்கு இல்ல மிஸ் டியூட்ல உள்ள மட்டும்தான் சொல்லுங்கன்னா நான் அப்படி படிச்சு கொடுக்குறதும் நான் ரெடி. போரிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லி இல்ல மிஸ் நீங்க சும்மா ரஃப் அண்ட் டஃபா படிச்சு கொடுங்கன்னு சொன்னாலும் நான் மாதிரி படிச்சு கொடுக்க ரெடி. இல்ல இப்படி ஓகே இந்த மாதிரி ஒரு இதோட போங்க அப்படின்னு சொன்னாலும் நான் அதுக்கு ரெடியா இருக்கேன். உங்களுடைய சாய்ஸ் தான். ரைட்? அப்ப நீங்க இல்ல மிஸ் ஓகே இப்படி படிப்பீங்க, இல்ல இல்ல நீங்க இருக்கிறது அப்படியே ரொம்ப மாதிரி உட்காந்து சொல்லிட்டு போங்க மிஸ் அப்படின்னு சொன்னா நான் சொல்லிப்போ ரெடி. ஓகே. என்ன சதீஷ்? எக்ஸ்கியூஸ் மேடம், எஸ் ஃபயர். ஐ விஷன்னு மட்டுமா யூஸ் பண்ணல? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவன் அவளை கல்யாணம் முடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றதா இருந்தா அவன் நிறைவேறாத ஆசையை சொல்ல நீங்க யார் ஃபயர்? இல்ல இல்ல அவன் ஆசையத்தை அவன் சொல்லி இருக்கணும். இல்ல இன் கேஸ் அப்ப நீங்க எப்படி சொல்லணும்? அப்ப நீங்க எப்படி சொல்லணும்? ஐ விஷ் he had married that girl. அப்ப நீங்க உங்களோட தங்கச்ச அண்ணாவா அப்படி சொன்னா அப்ப நீங்க அப்படி சொல்லணும். அவன்ட நேரம் அவன்ட இடத்துல இருந்து எங்களுக்கு அவன் ஆசையை சொல்லல. அவன் அவளை கலைப்ப வீட்டுல யாராவது ஐ விஷ் கட்டாயம் யூஸ் பண்ணி ஆகணும். ஐ விஷ் எனக்கு ஐயோ இவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஐ விஷ் he had married that girl. அந்த புள்ளி அவன் கல்யாணம் கட்டிதான் ஐயோ நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு உங்களுடைய விஷ், உங்களுக்கு நிறைவேறாத ஆசை. ரைட்? ஹலோ மிஸ். எஸ் சொல்லுங்க அன்பு. ஓ மிஸ், இப்ப இந்த இடத்துல அந்த ஐ விஷன் அந்த ஒரு வேர்ப் மட்டும் தான் அதுல வருமா, இல்லாட்டி நாங்க வேற எதுவும் யூஸ் பண்ணலாமா? அந்த ஏலாது ஐ விஷ் தான். ஐ விஷ் ஏன்னா அது நான் எங்களுடைய டிசையர்ஸ், எங்களுடைய டிசையர் தானே. டிசையர்ன்றது எங்களுடைய ஆசை, விஷன்றதும் எங்களுடைய ஆசை. ஐ விஷ் நான் ஆசைப்பட்டேன், நான் ஆசைப்படுறேன் ஐயோ நான் மேரி பண்ணிருக்கலாமே, நான் ஆசைப்படுறேன், நான் இங்க போயிருக்கலாமே, என்னுடைய டிகிரியை நான் முடிச்சிருந்திருக்கலாமே, நான் செய்யல, எனக்கு அது ஆசை, என்னுடைய ஆசை. ஐ விஷ். விஷன்றது ஆசை, நிறைவேறாத ஆசை இவைகள். அந்த பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க தானே, இவன் அந்த பிள்ளைய மேரி பண்ணி நல்லா இருந்திருப்பா. என்ன பேரண்ட்ஸ் மாதிரி சொல்லுவாங்க தானே, இவன் அந்த பையனை கல்யாணம் கட்டி இருந்தாலும் நல்லா இருந்திருப்பாள் அப்படின்ற மாதிரி. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? ஐ விஷ் தட் பாய் ஹேட் மேரிட் தட் கேர்ள். அட அவன் அந்த பிள்ளைய அவன் கல்யாணம் கட்டியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. என்ன நீங்க எத்தான் ஆசைப்படுறீங்க? அப்ப அவன் வந்திருக்காரு போல. ரைட், தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இப்ப அது அந்த அவனுக்கே ஆசைன்னா தான் அவனே சொல்லணும். அவன் சொல்லணும். அத நீங்க போய் அவன் இடத்துல இருந்து அவனுக்காக எல்லாம் சொல்லல. அது உங்களுடைய ஆசை. நீங்க அவன் அந்த பிள்ளைய அவன் கல்யாணம் எடுத்து நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அப்ப ஐ விஷ்
he had married that girl. ஓகே மிஸ் ஓகே அப்படி சொல்ல ரைட். the past perfect tense. மிஸ் இப்ப நான் இப்ப ஒரு போனோ ஏதோ அப்படி ஏதோ ஏதாச்சும் ஒரு பொருள்ண்டா அந்த பொருள் இந்த கலர்ல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படி சொல்றது எப்படி? இப்ப I had sorry I wish this phone had been in red color. இருந்திருந்தால் been தானே I had been. ஆக மொத்தத்துல ஐ விஷ் இல்லாம ஒன்றுமே இல்ல. I wish இல்லாம அது ஒன்று இருக்கும். அது மாறாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல மிஸ். அது மாறாது தானே. அப்ப உங்களுடைய போன் கலர் இப்ப என்னது கிளிப்பச்சையா வேணுமா ஜானுக்கு? இல்ல எனக்கு பிளாக் தான். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இந்த கலர்ல முட்டை கலர்ல இருந்தா நல்லா இருக்குமா ஜான்? என்ன கலர்ல? முட்டை கலர் அந்த வடிவேலுக்கு சாரமெல்லாம் எடுத்திருப்பாரு ரோஸ் இல்ல கலர். எனக்கு பிளாக் கலர் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். பிளாக் கலர் போன் நான் பாவிச்ச எல்லா போனுமே பிளாக். அபுதாபி ட்ரெஸ் அது. அபுதாபி ட்ரெஸ் கலர்ல போன் வாங்கிக்கிறா நீ? வாங்கிட்டு அந்த கலர் எனக்கு சுவி சொன்ன உடனே சுவி அந்த ட்ரெஸ்ல நினைச்சு பாக்குறேன். நீ நினைக்கிற சீ அழகாத்தான் எடுத்துவோம். நானும் பார்த்தேனே. The past perfect tense எங்கெல்லாம் யூஸ் பண்ண போறோம்? when to use the past perfect tense? எப்பெல்லாம் நாங்க past perfect tense யூஸ் பண்ண போறோம்? The past perfect tense is generally used to show that one action took place earlier than the other. ஒரு விஷயம் நடந்து முடியறதுக்கு முன்னால இன்னொரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த past perfectல சொல்லுவோம். He had built a house before he got to married. அப்ப அவன் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாலே ஒரு வீட்டை கட்டி முடித்து விட்டான். அப்ப கல்யாணம் பண்ற நேரம் அவன் கல்யாணம் கட்டுற நேரத்துல அவன் ஏற்கனவே கல்யாணம் அந்த வீடை கட்டி முடித்து விட்டான். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே இன்னொரு விஷயம் அப்படி நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட். She had completed the degree before she went to Canada. She had completed the degree before she went to Canada. அப்ப அவள் கனடாக்கு போறதுக்கு முன்னாலேயே ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னால இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அப்ப கனடாக்கு போறதுக்கு முன்னால அவளோட டிகிரியை வந்து அவ கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போயிருக்கிறா. ரைட். அடுத்து பாசிட்டிவ் ஃபார்ம் பாருங்க. எக்ஸ்கியூசிவ் மிஸ். நோடா மிஸ் எனக்கு சின்ன டவுட் ஒன்று மிஸ். அந்த செகண்ட் ரூல் இருக்கு தானே? செகண்ட் ரூல்ல சொன்னி தானே பாஸ்ட் டென்ஸ் வந்து அதுக்கு பிறகு பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஒன்று வரணும்னு சொல்லி. ஆமா. அது தலைகீழா வரலாமா மிஸ்? முத பாஸ்ட் பர்ஃபெக்ட் சொல்லி. ரைட் ஓகே தேங்க் யூ. ரைட் தேங்க் யூ. அப்படியே மாத்திப்பார். என்ன நாங்க எழுதணும்? when I reach the bus stand, bus stop, the bus has already left. அப்ப அத மாத்தி சொல்லலாம் தானே. the bus had already left when I reached the bus stop சொல்லலாம். அது ஓகே நான் ரைட் ஓகே. அத மாத்தலாம். அந்த டென்ஸ் அத மாறி யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ரெண்டு டென்ஸும் கட்டாயம் யூஸ் பண்ணுவோம். ஏதோ ஒன்று கட்டாயம் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும், மற்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தலைகீழா பாவிக்கலாம், ஒன்றும் பிழை இல்லை. ரைட் ஓகே மிஸ். தேங்க் யூ மிஸ். அடுத்து பாசிட்டிவ் ஃபார்ம் பாருங்க. he had watched TV. he had watched டிவி. அவன் டிவி பார்த்து இருந்தான். முதல்ல பிரசன்ட் பர்ஃபெக்ட் டிவி பார்த்து இருக்கிறான். இது டிவி பார்த்து இருந்தான். அவன் டிவி பார்த்து இருந்தானா அப்படின்னு மாத்து. எப்படி வரப்போகுது? பேசுங்களேண்டா. அவன் டிவி பார்த்து இருந்தானா? அவன் டிவி பார்த்து இருந்திருக்கவில்லைன்னு மாத்து. He had not watched TV. 2 நாள் லீவ் கொடுத்தா தப்பா போச்சு. எல்லாரும் தான் இருக்கிறீங்க. அவன் டிவி பார்த்து இருக்கவில்லை. அவன் டிவி பார்த்து இருக்கவில்லையான்னு மாத்துங்க. Had he not watched TV. அவன் டிவி பார்த்து இருக்கவில்லையா? அத கான்டாக்ட் பண்ணி நாங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல hadn't he watched TV. அவன் டிவி பார்த்து இருக்கவில்லையா?
He had watched TV. On TV பார்த்து இருந்தான். She had read that book. அவள் அந்த புத்தகத்தை வாசித்து இருந்தாள். The boy had helped us. அந்த பையன் எங்களுக்கு உதவி செய்து இருந்தான். ரமேஷ் had worked hard. ரமேஷ் கடினமாக வேலை செய்து இருந்தான். It had rained in Colombo. கொழும்பில் மழை பெய்து இருந்தது. They had advised you. அவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறி இருந்தார்கள். You had fed those children. நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உணவளித்து இருந்தீர்கள். The students had criticized the principal. அந்த மாணவர்கள் அதிபரை குறை கூறி இருந்தார்கள். They had taught us English. அவர்கள் எங்களுக்கு ஆங்கிலம் கற்பித்து இருந்தார்கள். They had sold computers. அவர்கள் கணனிகளை விற்பனை செய்து இருந்தார்கள். அடுத்து பாசிட்டிவ் கொஸ்டின். டக் டக்னு வாசிங்க. கிளாஸை முடிக்கிற டைம் சரி. வாசிங்க. சுவி வாசிக்க போறீங்களா? யாரு? ஜெவி வாசிக்கிறீங்களா? ஜெவி? No, ma'am. Next class. Okay, no problem. Had he watched TV? அவன் டிவி பார்த்து இருந்தானா? என்ன? வாசிங்க யாராவது. ஃபர்ஹான், ஃபாத்திமா, ஷப்ரா, டினோல்டா, இங்கடா யார்? மதுராஞ்சினி, வாங்கடா வாசிங்க யாராவது. டிவி. அவன் டிவி பார்த்திருந்தானா? Had she read that book? அவள் புத்தகம் வாசித்திருந்தாளா? Had the boy helped us? அந்த பையன் எங்களுக்கு உதவி செய்திருந்தானா? Had Ramesh worked hard? ரமேஷ் கடினமாக வேலை செய்திருந்தானா? Had it rained in Colombo? கொழும்பில் மழை பெய்திருந்ததா? Had they advised you? அவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறியிருந்தார்களா? Had you fed those children? நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு உணவளித்திருந்தீர்களா? Had the student criticized the principal? அந்த மாணவர்கள் அதிபரை குறை கூறியிருந்தார்களா? Had they taught us English? அவர்கள் ஆங்கிலம் எங்களுக்கு கற்பித்திருந்தார்களா? Had they sold computers? அவர்கள் கணனிகளை விற்பனை செய்திருந்தார்களா? Good. Negative form. Negative form. He had not watched TV. அவன் டிவி பார்த்திருந்திருக்கவில்லை. She had not read that book. அவள் அந்த புத்தகத்தை வாசித்திருந்திருக்கவில்லை. The boy had not helped us. அந்த பையன் எங்களுக்கு உதவி செய்திருந்திருக்கவில்லை. ரமேஷ் had not worked hard. ரமேஷ் கடினமாக வேலை செய்திருந்திருக்கவில்லை. It had not rained in Colombo. கொழும்பில் மழை பெய்திருந்திருக்கவில்லை. They had not advised you. அவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறி இருந்திருக்கவில்லை. You had not fed those children. நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுத்திருந்திருக்கவில்லை. The students had not criticized the principal. மாணவர்கள் அதிபரை குறை கூறியிருந்திருக்கவில்லை. They had not taught us English. அவர்கள் எங்களுக்கு ஆங்கிலம் கற்பித்திருந்திருக்கவில்லை. They had not sold computers. அவர்கள் கணனிகளை விற்பனை செய்திருந்திருக்கவில்லை. Good, very good. Negative question form. வாசிங்க யாராவது. Negative question. யாரும் இல்லையா?
வாசிக்க. Had he not watched TV? அவன் டிவி பார்த்திருந்திருக்கவில்லையா? Had she not read that book? அவள் அந்த புத்தகத்தை வாசித்திருந்திருக்கவில்லையா? Had the boy not helped us? அந்த பையன் எங்களுக்கு உதவி செய்து இருந்திருக்கவில்லையா? Had Ramesh not worked hard? ரமேஷ் கடினமாக உழைத்து இருந்திருக்கவில்லையா? Had it not rained in Colombo? கொழும்பில் மழை பெய்திருந்திருக்கவில்லையா? Had they not advised you? அவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறி இருந்திருக்கவில்லையா? Had you not fed those children? நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உணவளித்திருந்திருக்கவில்லையா? Had the students not criticized the principal? அந்த மாணவர்கள் அதிபரை குறை கூறி இருந்திருக்கவில்லையா? Had they not taught us English? அவர்கள் எங்களுக்கு ஆங்கிலம் கற்பித்து இருந்திருக்கவில்லையா? Had they not sold computers? அவர்கள் கணனிகளை விற்பனை செய்து இருந்திருக்கவில்லையா? அப்ப பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு விஷயம் நடக்கிற நேரம் இன்னொரு விஷயம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. இட்ஸ் பர்ஃபெக்ட், இட்ஸ் wrapped up, இட்ஸ் கம்ப்ளீட்டட். அப்ப அதுல கனெக்ஷன் வந்து இப்ப தேவையில்லை. அது ஏற்கனவே நடந்து ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அப்ப அதுல கனெக்ஷன் வந்து இப்ப இல்ல. அது ஏற்கனவே நடந்து அது பர்ஃபெக்டாக முடிந்திருக்கிறது. பாஸ்ட் பர்ஃபெக்டா இருக்கு. இனி அது தொடர தேவையில்லை. அவைகளை நாங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். சம்மரியை பாருங்க. சிங்குலர் ஃபார்ம் பாசிட்டிவ் ஃபார்ம்ல வருது. She had written a book. அவள் ஒரு புத்தகம் எழுதி இருந்தாள். பாஸ்ட் பர்ஃபெக்ட், எழுதி இருந்தாள். பாசிட்டிவ் கொஸ்டினா வர நேரம் had she written a book? அவள் ஒரு புத்தகம் எழுதி இருந்தாளா அப்படின்னு வரும். நெகட்டிவ் ஃபார்மா வர நேரம் she had not written a book. அவள் ஒரு புத்தகம் எழுதி இருக்கவில்லை. பாஸ்ட்ல எழுதி இருந்திருக்கல அவ. அடுத்த நெகட்டிவ் கொஸ்டின் had she not written a book அல்லது hadn't she written a book? அவள் ஒரு புத்தகம் எழுதி இருந்திருக்கவில்லையா அப்படின்னு வரும். அடுத்து ப்ளூரல்ல பாசிட்டிவ் ஃபார்ம் they had worked hard. அவர்கள் கடினமாக வேலை செய்து இருந்திருக்கிறார்கள். அடுத்து பாசிட்டிவ் கொஸ்டின் had they worked hard? அவர்கள் கடினமாக வேலை செய்து இருந்திருக்கிறார்களா? அடுத்து நெகட்டிவ் ஃபார்ம் they had not worked hard. அவர்கள் கடினமாக வேலை செய்து இருந்திருக்கவில்லை. நெகட்டிவ் கொஸ்டின் had they not worked hard அல்லது hadn't they worked hard? அவர்கள் கடினமாக வேலை செய்து இருந்திருக்கவில்லையா? அப்ப பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்றது பாஸ்ட்லே நடந்து முடிஞ்சிருச்சு. அதோட கனெக்ஷன் வந்து பிரசன்ட்ல இல்ல. பர்ஃபெக்டா பாஸ்ட்லே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவைகள் பாஸ்ட் பர்ஃபெக்ட். பிரசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் ஒரு குறுகிய காலத்துக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் அதோடைய இம்பாக்ட், அவருடைய கனெக்ஷன் வந்து பிரசன்ட்லயும் இருக்கு, நிகழ்காலத்திலையும் இருக்கு. நிகழ்காலத்திலையும் அது செயற்பட்டு கொண்டிருக்கு. இன்னும் அது முடியல அப்படின்னு சொன்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட். அப்ப சிங்குலராக இருந்தால் ஹேஸ் வருது. ஹேஸோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? எத்தனையாவது வி? V3. பாய்ஸ் V3. V3 ஞாபகம் இருக்கா? V3. டீச்சர் எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் டீச்சர், இந்த இதுக்கு பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு மட்டுமா பாஸ்ட் பார்ட்டிசிபல் மோஸ்ட்லி யூஸ் பண்றது? பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு மட்டுமல்ல, இனி வர எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண போறேன். அதான் நான் சொன்னேன். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா இனி பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ண போறீங்க. பாசிவ் வாய்ஸ்ல எல்லாம் ஃபுல்லா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். அங்க வந்து பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஃபுல்லா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் நீங்க ஃபுல்லாவே யூஸ் பண்ண போறீங்க பாசிவ் வாய்ஸ்ல எல்லாம். இதுதான் தொடக்கம். இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு தொடங்கி இருக்கீங்க தானே, இதான் தொடக்கம். இனி வர எல்லாத்துக்குமே பாஸ்ட். அதான் நான் சொன்னேன், இந்த இரெகுலர் வேர்ப வந்து அது ஒரு ஒழுங்கு இல்லாதவர்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள் நாங்க ஒதுக்கி வைக்க இயலாது. ஏன்னா அவங்க எங்களுக்கு தேவைப்படுவாங்க. அவங்களை நாங்க கிட்ட வச்சுக்கணும்னு சொன்னேலே சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஞாபகம் இருக்கா? எஸ் மிஸ். சொன்னேன் தானே, அதுதான் அது இரெகுலர் வேர்ப்ஸ் தான். இரெகுலர் வேர்ப்ஸ்ல தானே இந்த V3 வருது. அப்ப இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ஒரு வித்தியாசமா வர்றது வந்து இந்த இரெகுலர் வேர்ப்ஸ் தானே. அப்ப இது எங்களுக்கு ஃபுல்லா அதுதான் யூஸ் ஆக போகுது. பாசிவ் வாய்ஸ் எல்லாம் ஃபுல்லா அதே தான். ஓகே மிஸ், தேங்க் யூ. அப்ப இதான் தொடக்கம், ஜஸ்ட் பிகினிங். ஓகே, பிரசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் இப்பதான் சும்மா தொடங்கி இருக்கீங்க. இனிமே வர எல்லாத்துக்கும் அது யூஸ் ஆகும். அதான் அதை பாடமாக்கி வைங்க அப்படின்னு சொன்னேன். அந்த லிஸ்ட்டை ஃபுல்லா படிச்சிருங்க. அந்த லிஸ்ட்டை ஃபுல்லா படிச்சுட்டு அது ஒரு 10 முறை மாதிரி வாசிங்க. வாசிச்சு அது சும்மா தானா உங்களுக்கு பாடமாகிடும்.
அது முக்கியம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் தெரியாம உங்களால படிக்கவே முடியாது, இங்கிலீஷே பேச முடியாது. ஓகே மிஸ், தேங்க்யூ. ஓகே மிஸ். ஓகே, அப்ப பிரசன்ட் பர்ஃபெக்ட்னா அதோடைய இம்பாக்ட் இன்னும் இருக்கு. பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா இம்பாக்ட் இல்ல, அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப கனடாவுக்கு போகும்போது டிகிரியை முடிச்சுட்டான், அவ இனி டிகிரியை தொடர தேவையில்லை. அவர் கல்யாணம் முடிக்க முதல்ல அவருடைய வீடை கட்டி முடிச்சிட்டார். இனி அவர் கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு தொட்டு எல்லாம் செய்ய தேவையில்லை, அவர் ஏற்கனவே செய்து முடிச்சிட்டார். ரைட்? அப்ப நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சேர்ந்த நேரத்துல ஏற்கனவே பஸ் போயிருச்சு. போன பஸ்ஸுக்கு கை காட்டலுமா? இல்ல. சொல்லுவாங்க, போன பஸ் கை காட்ட முடியாது, போயிருச்சு, முடிஞ்சிருச்சு, இனி அது வராது, இனி மறுநாள் தான் வரும். இப்ப ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்து முடிந்து விட்டது, அது வந்து ப்ரெசன்ட்ல தொடராது. அவைகளை நாங்க வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட்ல பர்ஃபெக்டா முடிஞ்சிருச்சு, wrapped up, it's completed, it's finished, ரைட்? பர்ஃபெக்டாக முடிந்து விட்டது. அவைகள் வந்து ப்ரெசன்ட்ல தொடராது, அவைகள் பாஸ்ட் பர்ஃபெக்ட். புரியுதா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? புரிந்ததா? மிஸ் கொஞ்சம் புரிஞ்சிட்டு. கொஞ்சம் இல்ல, ஆரம்பத்துல இருந்தோட இப்ப கொஞ்சம் புரிஞ்சிட்டு. இப்ப தொடர்ந்து படிக்கணும்னு உங்களுக்கு புரியும். இன்னும் உங்களுக்கு பிரஷ் அப் பண்ணணுமாக இருந்தா இன்னும் 28, 29வது பேட்ச்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் தானே, அங்க வாங்க பீட்டர். ஓகே மிஸ். ஏற்கனவே ரெக்கார்டிங்ஸ திரும்ப பாருங்க, அதுலயும் உங்களுக்கு பிடிப்படலை, இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா என்னுடைய நோட்டுகளை வந்து நீங்க இந்த பாய்ஸ் எல்லாம் எழுதுறீங்களாடா இந்த நோட்டு, இல்லாட்டி டியூட் மட்டும் தானா? இல்ல நோட்டெல்லாம் எழுதி வச்சிருக்கோம். எழுதுறேன் மிஸ், நோட் எல்லாரும் எழுதுறீங்களா? விஜயகாந்த் எழுதுறீங்களா? விஜயகாந்த் அப்ப அதுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி இல்ல தேவையில்ல, அப்படி இதை மட்டும் தான் உங்களுக்கு புரியுது அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, நான் வந்து போஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த நோட்ஸ் எழுதுங்கன்னு நான் உங்களை போஸ்ட் பண்ண மாட்டேன். விருப்பம்னா நீங்க எழுதலாம், அது புரியுதா இருந்தா. இது எழுதுறதால மிஸ் கொஞ்சம் புரியுது. எழுதுறதாலதான் புரியுது, அப்படியா? புரியுது. ஓகே, அப்ப பிரசன்ட் நாளைக்கு நாங்க ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸும் அதோட வர பாஸ்ட் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு ஒன்று இருக்கு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு ஒன்று இருக்கு, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு ஒன்று இருக்கு. அப்ப அது நாளையும் முடிச்சா எங்களுடைய டென்சஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கு பிறகு நாங்க 4 அன்றைக்கு பாசிவ் வாய்ஸுக்கு போயிடணும். நாளைக்கு கிளாஸ் கட் பண்ணாம கட்டாயம் வாங்க, நாங்க வந்து நாளைக்கு ஃபுல்லா 4 டென்ஸையும் முடிப்போம். Okay, thank you so much. That's it from me for today. Thank you so much for joining with me, and take care. Bye bye. Love you all. Take care. Okay miss, bye. Thank you miss. Bye miss. Bye. மிஸ், எங்களுக்கு அட்வான்ஸ் கோர்ஸுக்கு அந்த லிங்க் வரும்னு சொன்னீங்களே மிஸ்? வரும்னு சொன்னேன். என்ன